வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு பெண்களின் ஆரோக்கியம், முக்கியமாக பிரசவ கால ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம் சிந்தனைகளை உயர்த்த நம்முடைய ஷார்ஜாவிலிருந்து விண்ணலை வழியாக டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் இணைகிறார்கள். அம்மா அவர்கள் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் MBBS DGO முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் 31 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். அம்மா அவர்கள் MBA முடித்துள்ளார்கள். PhD முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஷார்ஜாவில் 21 வருடங்களாக பெண்கள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தை நலம் குறித்து மெடிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுத்து வருகிறார்கள். ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட் ஆகவும் மனவளக்கலையில் ஸ்கை யோகாவில் MSc முடித்துள்ளார்கள். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆன் preventive health awareness world community service in various WCC சென்டர்ஸில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அம்மா அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக விண்ணலை வழியாக பெண்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு பற்றிய குறித்து நிறைய சிந்தனை உரை சென்னை ஜூம் நிகழ்ச்சிகளிலும் சிறப்புரையாற்றி நம் சிந்தனைகளை உயர்த்தியுள்ளார்கள். ஆழியாரில் 10 பருவ வகுப்புகள் ஒவ்வொரு வருடமும் நேரடியாக நடத்தி கொண்டு வரக்கூடிய பெருமைக்குரியவர்கள். ஆழியார் ஜூமில் தொடர்ந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் முதுமை எப்படி ஆரோக்கியமாக கழிப்பது போன்ற தகவல்களை நம்மிடம் நிறைய பகிர்ந்துள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் பிரசவ கால ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் துபாயிலிருந்து என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஷிலா அம்மா எவ்வளவு அற்புதமா அம்மா வேதாத்ரியோட கோட் சொன்னாங்க. எப்படி நம்ம பெண்கள் வந்து கடவுள் வந்து ஒரு யூனிக் ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய கர்ப்ப பையில வச்சிருந்து அதை பெத்து எடுத்து வளர்த்தி ஆளாக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எந்த சொசைட்டில பெண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கோ அந்த சொசைட்டி எப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பா வரும் அந்த சொசைட்டி. அப்போ நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்டா வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன். ஏன்னா வந்து நான் ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஆவறதுக்கு காரணமா இருந்த அத்தனை டாக்டர்ஸ்க்கும் நன்றி சொன்னோம். இப்ப வந்து அற்புதமா அந்த குழந்தை கர்ப்பப்பையில இருந்துச்சு. ஒரு 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 டைலாக் நான் பார்த்திருக்கேன். அந்த குழந்தைக்கு உணர்ச்சிகள் இருந்து அந்த குழந்தை வந்து நம்ம வயிற்றுக்குள்ள இவ்வளோ சூப்பரா இவ்வளோ சேஃபா இருந்துச்சு இல்லைங்களா? எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா நீந்திக்கிட்டு அது தொப்புள் கொடியில இருந்து அவங்க அம்மா கரெக்டான டைமுக்கு சாப்பாடெல்லாம் அமிச்சிட்டு, அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லைனாலும் சரி அந்த சாப்பாடெல்லாம் அந்த குழந்தைக்கு அமிச்சிட்டு ஜாலியா வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த குழந்தை. இன்னைக்கு அது வந்து வெளியில வந்துடுச்சு. அது வெளியில வரும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம அடுத்த லெவல் ஆஃப் லைஃபுக்கு நம்ம போகும்போது எவ்வளவு பயப்படுறோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தானே அந்த குழந்தையோட மைண்ட்லயும் இருக்கும். ஐயோ நான் எங்க போறேன், என்ன ஆக போறேன், வெளி உலகத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை வந்து டப்புன்னு பிறந்துடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கூட இருந்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, பிறந்துடுச்சு. இப்போ பியூர்பேரியம்
இந்த குழந்தை ஒரு வீட்டுல வந்து ஒரு பச்சை குழந்தை பிறந்திருக்கு. அப்பதான் அந்த குழந்தை பிறந்து இருக்கிற வீட்டுல நம்ம என்னென்ன வேதாத்திரியம் பிலாசபிஸ கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றத. ஏன்னா இந்த வேதாத்திரியம் பிலாசபிஸ் வந்து இப்ப இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம ஒன்னும் சொல்லி கொடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு நமக்கு எப்படி புரியும்? அந்த தாய் இப்பதான் குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, வாங்க நான் வேதாத்திரியம் பிலாசபி சொல்லி தரேன், நீங்க போய் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அது வந்து புரியாத ஒரு, ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த தாயும் குழந்தையும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ்ல இருக்காங்க. அப்போ சுத்தியிலேயும் இருக்கிற நாம தான் வந்து இந்த பிலாசபிஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். மகர்ஷி வேதாத்திரி எவ்வளவு பிலாசபிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆகட்டும், இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆகட்டும், காயக்கல்பா ஆகட்டும், பிரம்ம ஜானம் ஆகட்டும், பயோமேக்னட்டிசம்னா என்ன, மைண்ட்னா என்ன, அதுக்கு 12 பிலாசபி சொல்லி கொடுத்தாங்க. நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நம்மளுடைய கர்மா தியரி, நம்மளுடைய சின்னிம் பிரிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி நம்ம பிளஸிங் தெரப்பியால அவங்கள சரிப்படுத்தலாம், எப்படி சைலன்ஸ்ல சரி பண்ணலாம், ஃபேமிலி பீஸ் இருந்தா தானே எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? சோ பெண்ணின் பெருமையை பத்தி எடுத்து சொன்னாங்க. நமக்கு 5 ஃபோல்ட் பாத் சொல்லி கொடுத்தாங்க. 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ஃபேமிலியை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நமக்கு வேண்டியது செல்ஃப், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், வில்லேஜ், வேர்ல்டு, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம நல்லது செய்யணும் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டும் பியூரா இருக்கணும், நம்மளுடைய சர்வீஸ் நம்மளுக்கு, சொசைட்டிக்கு, ஃபேமிலிக்கு இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து டிசீஸ் இல்லாத ஒரு வியாதி இல்லாத ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணணும். அதுக்கு நமக்கு 5 லிமிடேஷன்ஸ் இருக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய பிலாசபிஸ் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. இத வந்து மகர்ஷி வேதாத்திரியே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து இவ்வளவு சிம்பிளா நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப என்ன நினைச்சு பாருங்களேன், நான் வந்து கர்நாடகால பிறந்து வளர்ந்து இப்ப துபாய் வந்து 25 இயர்ஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன ஒரு கர்மாவோ, என்ன ஒரு என்னுடைய லக்கோ, நான் வந்து இந்த வேதாத்திரியம் பிலாசபி, வேதாத்திரியம் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல நான் ஜாயின் பண்ணி, இதுல எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு மிராக்கிள் தான் இல்லைங்களா? நம்ம ஜாயின் பண்ணி இன்னைக்கு தமிழ்ல வந்து நான் வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு சிந்தனை உரை கொடுக்கும்போது எனக்கே பெருமையா இருக்கு. அப்படிதான் வந்து உங்களுடைய குரு உங்களுடைய லைஃப்ல எப்போ வேணுங்குதோ அந்த டைம்க்கு அது ஈர்க்கப்படும் அப்படின்றது வந்து ரியலா என்னுடைய லைஃப்லயே ட்ரூத் தான். சுஷிலாமா சொல்ற மாதிரி நம்ம வந்து, நான் வந்து அடோலசன்ட் கேம்புக்கு மட்டும் தான் நான் ஆலியார் வருவேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் தான் நான் வந்து ஆலியார் வருவேன். அப்போ அது ரொம்ப சூப்பரா இருக்கே, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கேன்னு தான் நான் எம்எஸ்சி யோகா பெரியார் யூனிவர்சிட்டியில நம்ம ஸ்கை யோகா பத்தி நான் படிக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா இந்த கொரோனால வந்து நான் இங்க வந்து இருக்கும்போது தனியா மாட்டிக்கிட்டேன். அப்போ ஆன்லைன்ல எனக்கு வந்து ஸ்பீச்சஸ் கேட்டாங்க. அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்து சென்னையில கொடுத்துருக்கோம், இந்தியால எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், யூகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர். அப்போ நான் என்னுடைய டாக்டர் தொழில் செஞ்சுக்கிட்டே எப்படி வந்து வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ஸ்க்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கே ஒரு பெருமையா இருக்கும். ஏன்னா வந்து அப்பதான் இது வந்து ஒரு செல்ஃப் தெரப்பி மாதிரியும் ஆகுது. ஏன்னா வந்து நான் யார் அப்படின்றது வந்து உங்ககிட்ட நான் பேசும்போது தானே எனக்கு புரியும் இல்லைங்களா? நான் ஒரு பெண், குழந்தையெல்லாம் பெத்து எடுத்துட்டேன், அவங்க எல்லாம் வளர்ந்து பெருசாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போட்ட ஃபேமிலிக்கு நான் பாத்துக்கிட்டேன். அந்த வேலையும் அது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மதரா, நம்மளுடைய ஒய்ஃபா, இந்த இந்த டியூட்டிஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதே மீறி என்னமோ ஒரு வேக்யூம் இருக்கும்போது நம்ம சொசைட்டிக்கு நிறைய நமக்கு புரிஞ்சதை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு போனோம். அப்படிங்கும் போது இந்த இந்த ஆன்லைன்ல இவ்வளவு பேத்து கூட நான் இன்டராக்ட் பண்ணுவேன். அப்பெல்லாம் வந்து 400 மெம்பர்ஸ் 500 மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம வீட்லயே தான் இருந்தோம் இல்லைங்களா? இப்ப வந்து எல்லாரும் ஒர்க்குக்கு போறதுனால கொஞ்சம் பேர் நம்ம ஜாயின் பண்றோம். பட் ஆனா இவங்க யூடியூப்ல போடுறாங்க, அதை வந்து நம்ம அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ண அந்த நாலேஜ் வந்து நிறைய பேத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது. சோ இப்ப ரீசெண்டா நம்ம எல்லாரும் வந்து பொங்கல் கொண்டாடணும்.
இந்த பொங்கலுக்கு நான் ஏன் ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலும் ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ தான் இல்லைங்களா. பொங்கலுங்கிறது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஏன்னா வந்து இதை வந்து 3 to 4 days, 3-4 நாளைக்கு கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றோம், நம்மளுடைய பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பர்ன் பண்ணி விட்டுறோம். யூஸ்லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு போகின்ற பேர்ல நம்ம எல்லாத்தையும் பர்ன் பண்ணி விடுறோம். அப்படிதான் வந்து ஒரு புதுசா குழந்தை பிறந்த ஒரு தாயும் வந்து அவங்க லைஃப்ல வந்து புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கு, ஹார்வெஸ்ட். இது வந்து எத்தனையோ பேத்துக்கு குழந்தையே இல்லை, ஆனா இந்த தாய் கையில வந்து ஒரு புதுசா ஒரு குழந்தை இருக்கு. சோ அப்ப நாம பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து நம்ம கும்பிடணும். எக்ஸாம்பிள், நம்ம சூரிய பொங்கல் வைக்கிறோம். சூரியன் இல்லைன்னா நம்ம இந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அர்த்து, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே இருக்குமான்னு கூட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான கடவுள் வந்து சூரியன். நம்ம வந்து சூரியன், அதே மாதிரி நவக்கிரக தவம் செய்யும் போது 9 பிளானட்ஸ் பத்தி, அதே மாதிரி யூனிவர்ஸ் பத்தி, இது எல்லாமே நாம வந்து இங்க வேதாத்திரியத்துல வந்து நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம கத்துக்கிறோம். சோ அந்த பொங்கல் இன்னைக்கு நாம வந்து சூரியன் பகவானை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். சோ அடுத்தது வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு மாடு இல்லைங்களா, அந்த பசு மாடு, அந்த கேட்டில்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு, அவங்கள கும்பிடுறோம். அப்படின்னா நம்ம சுத்தியிலும் இருக்கவங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் அவங்கள கடவுளா தானே மதிக்கணும் இல்லைங்களா. நாள் காணும் பொங்கல் என்று நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மீட் அண்ட் கிரீட், எல்லாத்தையும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போய் மீட் பண்றோம், கிரீட் பண்றோம். இதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு குழந்தை வீட்டுல பிறந்து இருக்குன்னா, ஜஸ்ட் இது கோயின்சிடென்ஸ் தான் இல்லைங்களா. நம்ம பொங்கல் கொண்டாடினோம், நியூ இயர் இப்பதான் ஜனவரி வந்திருக்கு, புதுசா நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன நடக்கும்ன்றது தெரியாம வந்திருக்கு. குழந்தை வந்து ஒரு வெட் சிமெண்ட் மாதிரி. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அது வந்து கத்துக்கும், அது மனசுல இம்ப்ரிண்ட் ஆகும். ஆஸ் அ டாக்டர்ஸ் நாங்க வந்து சொல்லி கொடுக்கறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க ஒரு டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி பலிஜே பள்ளின்ட்டு, அவங்க வந்து 49 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து குழந்தைங்களுடைய டாக்டரு. இப்பதான் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் இறந்தாங்க. இவங்க வந்து ஏக்கம் ஃபவுண்டேஷன்ல வந்து என்ஜிஓவா வந்து சைல்ட் அண்ட் மெட்டர்னல் ஹெல்த், காஞ்சிபுரத்துல இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தாய் சேய் நலன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஆஸ் அ டாக்டர். ஏன்னா வந்து இது வந்து புனர்ஜென்ம மாதிரி. அந்த தாயினோட நலமும் சரி, சேயினோட நலமும் சரி, புனர்ஜென்ம மாதிரி. அந்த டெலிவரியில குழந்தை நல்லபடியா அந்த அம்மா சர்வைவ் ஆகலாம், நல்லபடியா அந்த குழந்தை சர்வைவ் ஆகலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து டெத் ரேட் குழந்தைங்களுக்கு நிறைய ஆயிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சயின்ஸ், மெடிசின் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால 5 இயர் சர்வைவல் ரேட், சைல்ட் மார்டாலிட்டி ரேட் கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்குது. இது வந்து சயின்ஸ். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டியோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டெலிவரினாலே ஒரு புனர்ஜென்மம் தான். எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும், ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டியும் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ இதுவே ஒரு பெரிய சாதனை சயின்ஸ்ல இல்லைங்களா. அது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த டாக்டர் அம்மா வந்து கம்யூனிட்டி, ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி, பப்ளிக் ப்ரொவைடர்ஸ், ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற பிஹேவியர், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தா நாம டிசீஸ் வராம தடுக்கலாம். நான் எப்பவுமே எல்லா ஸ்பீச்லயும் சொல்றது, ஏன் நீங்க டிசீஸ் வந்து என்கிட்ட வரீங்க, நீங்க டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு நமக்கு வேதாத்திரியம் பிலாசபிஸ் இவ்வளோ இருக்கே, நீங்க ஏன் அதை வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி டிசீசஸை ஏன் தடுக்க கூடாது அப்படின்றது தான் நான் எல்லா ஸ்பீச்சஸையும் சொல்லுவேன். ஸோ இந்த டாக்டரும் அதே மாதிரியே நியோனேட், ஏன்னா இவங்க பீடியாட்ரிஷியன் இல்லைங்களா, நியோனேட்டு பீடியாட்ரிக் கேசஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நாரி சக்தி அவார்டு கொடுத்தாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால. இவங்க வந்து சிக்கந்தராபாத்ல பிறந்தவங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர் தான். அவங்க சிஸ்டர் வந்து கார்டியாலஜிஸ்ட். இவங்க எல்லாம் ரோல் மாடல். இவங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்க.
சார் நம்ம எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் கிளம்பி போகணும் இல்லைங்களா? ஆனா நம்ம இருக்கும்போது என்ன செஞ்சோம் அப்படின்றதுதான் மனிதர்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய நாலேஜும் நம்ம வச்சுக்க கூடாது. அதான் சுஷீலம்மா சொன்னது. மகர்ஷி வேதாத்ரியோடைய கவிதையை அவங்க படிச்சாங்க. நமக்கு ஒன்னு ரெண்டு குழந்தைய நம்ம பெத்து எடுத்துக்கிட்டு ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் நம்ம குழந்தைய ஏத்துக்கிட்டு நாம ஹெல்ப் பண்ணணும்ட்டு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு துபாயில ஸ்கூல்லயும் இந்தியால நான் டெலிவரி பண்ணி பண்ணி இங்க நான் என்னுடைய குழந்தைங்க 3 பேரும் நல்லபடியா வளரணும்ட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது இப்போ ஒரு மோர் தென் 100,000 குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அதுவும் கடவுளுடைய அருள் தான் இல்லைங்களா? எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுதான். சோ இப்ப தாய் செய் நலத்துக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் வெறும் பியூர்பேரியம் பத்தி நான் பேசணும்னா நான் பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற குரூப்ல இருக்கேன். ஸோ அங்க போய் நான் பேசலாம். இல்ல ஜஸ்ட் டெலிவர்ட் பியர்பேரியல் மதர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க பாருங்க, அங்க போய் பேசலாம். அப்போ நான் கம்ப்ளீட்டா அந்த மெடிக்கல் இஷ்யூவை பத்தி நான் பேசணும். ஆஸ் அ டாக்டர் நான் ஹாஸ்பிட்டல்ல பேசும்போது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசுறேன். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்லைன் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது நம்ம ஓவராலா நம்ம திங்க் பண்ணணும். சோ இப்ப ஜஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு வீட்டுல, நியோனேட் அப்படின்னா 1 மந்த் 0 to 1 month இந்த 28 days. ஏன்னா இப்ப டாக்டர்ஸ் நியோனேட்டாலஜிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு நியோனேட்டாலஜிஸ்ட நான் மீட் பண்ணேன். அவங்க பயங்கர சர்வீஸ். ஏன்னா அவங்க கைராசியான நியோனேட்டாலஜிஸ்ட். சோ பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல எல்லாம் கூட ப்ரீ டேர்ம் டெலிவரி அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா இப்போ 9 monthsல டெலிவரி ஆகிற குழந்தைங்க இப்ப ப்ரீ டேர்ம் டெலிவரிஸும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஆனா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அங்க நியோனட்டாலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. இன்ஃபென்ட்ன்றது 1 month to 1 year. இங்க அடுத்தது டாட்லர்ஸ் 1 to 4 years. சோ நாம இன்னைக்கு அந்த குழந்தை 1 to 4 years ஆகும்போது நம்ம என்னென்ன வேதாத்திரியம் பிலாசபிஸ் அவங்களுக்கு அந்த குழந்தை மனசுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப அந்த 1 to 4 years வரைக்கும் அந்த குழந்தைக்கு நாம என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியாது இல்லைங்களா? 3 yearsல நம்ம அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் போடுறோம். அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் அது நெக்ஸ்ட் மந்த் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த குழந்தை வீட்டுல இருக்கு. சோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ப்ரீமெச்சூர் பேபியா இருக்கும், இல்ல போஸ்ட் மெச்சூர் பேபியா இருக்கும், இல்ல அந்த குழந்தைங்க ஹை ரிஸ்கா இருக்கலாம். ஏன்னா அம்மாவுக்கு டயபிட்டிஸ் இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அம்மாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம். கோவிட் சீசன்ல பாத்தீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு. சில இடத்துல அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ஆய் போயிடும், மிக்கோனியம் ஸ்டெயின்ட் அப்படின்ட்டு. ஏன்னா கிளியரான வாட்டர் இருக்கும். அந்த குழந்தை வெளியில வந்த போதுதான் மூச்சு இழுத்து விடும். பட் ஆனா அங்க உள்ளேயே வாய்க்குள்ள அந்த மிக்கோனியம் போயிடுச்சுன்னா அதுவும் ஒரு காம்ப்ளிகேஷன். கார்ட் ரவுண்ட் த நெக், இது தொப்புள் கொடி சுத்தி வளர்ந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எண்ணெய் வச்சு தாய் மாமனை எண்ணெயில தான் அந்த குழந்தைய பார்க்கணும். அந்த மாதிரி சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னமோ ட்ரெடிஷன்ஸ் இருக்கு சில விஷயம். ஆனா கார்ட் ரவுண்ட் த நெக்குங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன் தான். அந்த குழந்தை வெளியில வர வர அந்த அந்த தொப்புள் கொடி அது கழுத்துல டைட் ஆகும். அப்போ அந்த டாக்டர்ஸ் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி டைட் ஆச்சுன்னா எப்படி வெளியில வரும் இல்லைங்களா? அப்பதான் எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. இந்த ப்ரீடம் பேபிஸ் கடவுளுடைய செயல் பாருங்க. இந்த ப்ரீடம் பேபிஸுக்கு தகுந்த மாதிரி அங்க சிச்சுவேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். டாக்டர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இந்த சில குழந்தைங்களுக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கும்போது நம்ம எப்படி இந்த பிலாசபிஸ் நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணோம்? நம்ம ஃபாலோ பண்றது இல்லாம நம்ம சுத்திலையும் அந்த மாதிரி யாரோ நியூ பார்ன் பேபிஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த பேபிஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கும்போது நாம எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம எப்பவுமே ஒரு வீட்டுல புதுசா குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம போய் பாக்குறோம். இப்ப இன்றைய காலகட்டத்துல நம்ம சொல்றோம் அது ப்ரீடம் பேபியா இருக்கு, ஹை ரிஸ்க் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் 3 months யாரும் போய் பார்க்காதீங்க குழந்தைய. கொஞ்சம் அது ஸ்டெரைல் அட்மாஸ்பியர்ல இருக்கட்டும். கோவிட் டைம்ல தானே நம்ம இதெல்லாமே சேஞ்ச் ஆச்சு இல்லைங்களா? நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆச்சு.
ஃபர்ஸ்ட் 3 months முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன பிறகு போய் பாருங்க அப்படிங்கிறோம். ஆனா அங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் ஸ்டெரைலா அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராம நம்ம பாத்துக்கணும். அந்த அப்போ வந்து லிமிடேஷன்ஸ் இன் 5 கண்டிப்பா இது வந்து அந்த தாய் தந்தை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இந்த லிமிடேஷன்ஸ் இன் 5 வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒர்க்குன்றது வந்து இம்பார்ட்டன்ட். மெட்டர்னிட்டி லீவ் வந்து இந்த தாய்க்கு வந்து 45 days தான். ஒர்க்கிங் மதரா இருந்தா 45 days தான் லீவ் தராங்க. 45 daysக்கு அப்புறம் நம்ம ஒர்க்குக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ ஒர்க்ல வந்து 1 hour ஃபீடிங் டைம் தராங்க. பட் 1 hourல இப்ப இருக்கிற டிராபிக்ல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பால் கொடுத்துட்டு நம்ம போக முடியாது. ஸோ அப்போ அவங்க பாட்டில்ஸ் எடுத்துட்டு போய் அங்கேயே அந்த வச்சிருந்து பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கொண்டு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டேக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. பட் இந்த தாய் பாருங்க 45 daysல ஒர்க்குக்கு போக வேண்டி இருக்கு. பட் ஆனா ஒர்க்குக்கு போகாம வீட்டுல இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு லக்கி பாருங்க. என்னைக்குமே வந்து நீங்க குழந்தை பிறந்து டெலிவரி ஆகி உங்க வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னா என்னைக்குமே கவலைப்படாதீங்க. இட் இஸ் வர்த் இட். நிறைய தாய்கள் எங்கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னால வேலைக்கு போக முடியல, பசங்க 2 பேத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. எஸ்பெஷலா இப்ப துபாய்ல, சார்ஜா இல்ல வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க தாத்தா பாட்டி சப்போர்ட் இல்ல, யாருமே சப்போர்ட் இல்ல. ஏன் இந்தியாலயும் நான் பாக்குறேன். சப்போர்ட் இல்லாத போது நம்ம வந்து யாராச்சும் பேபி சிட்டிங்ல போட்டுட்டு தான் நம்ம வேலைக்கு போகணும். நீங்க வந்து 5 years நீங்க வேலை இல்லாம நீங்க வீட்டுல இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 3 years இருக்கு பாருங்க, உங்க குழந்தைக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க பாருங்க. அங்கதான் வந்து அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் நாம வந்து நிறைய கத்து கொடுக்கலாம். எப்பவுமே நம்ம அப்பா அம்மாவை திட்டுறோம் பாருங்க, ஐயோ நீ ஏன் என்ன இப்படி வளர்த்த, நீ ஏன் அப்படி பண்ண இப்படி பண்ணன்ட்டு. நம்ம அப்பா அம்மாவை நாம செலக்ட் பண்ணல. சோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பட் நாம தான் பர்ஃபெக்ட் ஆச்சே. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை பர்ஃபெக்டா நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம் இல்லைங்களா? அந்த சொல்லி கொடுக்கிற வயசு இப்ப ஸ்டார்ட் ஃபாஸ்டா போய் அதை ஸ்கூல்ல போடணுன்ற அவசியம் கூட இல்ல. நீங்க சொல்லி கொடுங்க இந்த குழந்தைக்கு. ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பும் இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது தூக்கம். இந்த தாயும் சரி இந்த குழந்தையும் சரி ஆல்மோஸ்ட் தூங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன வேலை இந்த டைம்ல? தூங்கணும், எந்திரிக்கணும், சாப்பிடணும், ஆய் போகணும், அதை கிளீன் பண்ணுவாங்க, யாராச்சும் கிளீன் பண்ணிக்குவாங்க, தூங்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதான் இந்த குழந்தைக்கு. இப்பவும் எவ்வளவு சூப்பரான ஸ்டேஜ் பாருங்க. நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்திருக்கோம். இவ்வளோ பீஸ்ஃபுல்லா நம்ம லைஃப் லீட் பண்ணியிருக்கோம். அம்மா வயசுல 9 months, அதுக்கப்புறம் பிறந்து 3 வருஷம் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப யாரா நம்மளை திட்டினா கூட ஒண்ணுமே நமக்கு தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த அந்த திட்டுறது இருக்கு பாருங்க, நீ பொண்ணா பிறந்துட்ட, நீ வேஸ்ட், நீ எல்லாம் இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திலே இருக்கவங்களும் கூட ஒரு வீட்டுல அவங்க மாமியாருக்கு வந்து இந்த பெண்ணாவே பிறந்துட்டு இருக்கு, வாரிசுக்கு ஒரு ஒரு குழந்தை இல்லைன்றதுனால அந்த குழந்தைய இல்ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தாய்க்கும் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, பை மிஸ்டேக் அது குழந்தை வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வந்து இன்டர்னல்லா அவங்க அந்த குழந்தைய மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க பாருங்க. நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து போச்சு. அவங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டுறாங்க, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் போகவே மாட்டேங்குது. அந்த ஸ்கின் டாக்டர்ஸ்க்கும் ஒரே சேலஞ்சஸ். இது என்ன, இது நான் இவ்வளவு ஃபேமஸான டாக்டர், எவ்வளவு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் போக மாட்டேங்குது. இன்ஃபென்டல் எக்ஸிமா, இந்த சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அந்த வந்து ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்ப வந்து டெர்மட்டாலஜிஸ்டே வந்து சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் கவுன்சிலிங் கவுன்சிலிங் அனுப்பும்போது அந்த கவுன்சிலிங் டாக்டர் வந்து ஸ்பெஷலா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து கவுன்சிலிங் பண்ற ஒரு கவுன்சிலர். அந்த கவுன்சிலர், ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியில வர்றதுக்கு நிறைய ஹவர்ஸ் ஆகும். அதை யாராச்சும் சஸ்பெக்ட் பண்ணி நாங்க ரெஃபர் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா நாங்க பாட்டு கிரீம் எழுதி கொடுத்துட்டே இருப்போம், போட்டுட்டே இருப்பீங்க, அது சரியே ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த கவுன்சிலர் வந்து அந்த தாய்கிட்ட கேக்குறாங்க, ஃபேமிலி கிட்ட கேட்கும் போது அந்த தாய்க்கு குழந்தை நல பிடிக்காது. பை மிஸ்டேக் அந்த குழந்தை பிறந்துடுச்சு, அந்த தாய்க்கு பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த குழந்தைய தொட கூட மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்?
அந்த குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு, எந்த டெர்மாட்டாலஜிஸ்டாலையும் அதை கியூர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த தாய் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க மனசுல அன்பு அந்த குழந்தைக்கு காட்ட காட்ட மருந்து போட போட இயர்ஸ் டுகெதர், ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் டுகெதர் டு கியூர். அலர்ஜிஸும் பாருங்க, ஸ்கின் அலர்ஜிஸும் பாருங்க, இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவல் காசஸ் என்னன்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மெடிக்கலா வந்து டாக்டர்ஸ் அலர்ஜி டெஸ்ட் இருக்கு, இந்த டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் இருக்கு, இந்த கிரீம் இருக்கு, எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனா நம்ம கேர்ஃபுல்லா அந்த அந்த அன்பு அன்போட அந்த குழந்தைய பாத்துக்கணும். ஏன்னா இது ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்பு வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அந்த அன்பை வந்து நம்ம வந்து காட்டணும். அப்போதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எண்ணம், எண்ணம் சொல் செயல், இது வந்து அந்த குழந்தைக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து எதோ நம்ம பேசிடக்கூடாது. நம்ம தாட்ஸ் வரக்கூடாது. அன்பா பாத்துக்கணும் அந்த குழந்தைக்கு. நம்மளுக்கு அந்த குழந்தைய பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு வேண்டாத சமயத்துல வந்து பிறந்து போச்சு, இல்ல அது ஆணா இருக்கு பெண்ணா இருக்கு, என்னவா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே. சில இடத்துல வந்து குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து கை இல்ல கால் இல்ல, என்னதோ அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டுறாங்க, ஆசிரமத்துல அந்த சென்டர்ஸ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. சில இடத்துல வந்து அப்பா தெரியல, சில இடத்துல வந்து அப்படியே குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அம்மா இருக்கீங்க பக்கத்துல, அப்பா இருக்கீங்க பக்கத்துல, அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு லக்கி பாருங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் கன்ஜெனிட்டல் ப்ராப்ளமா இருந்தா கூட ஒண்ணுமே கவலையே படாதீங்க. ஏன்னா அந்த குழந்தையோட கர்ம வினையில அந்த மாதிரி பிறந்திருக்கு, ஜெனட்டிக்ஸ். இனி நாம என்ன செய்யணும்ன்றதான் நம்ம யோசனை பண்ணணுமோ ஒழிய, அந்த குழந்தை இப்படி வந்துடுச்சு, சனியனே இப்படி வந்து எனக்கு பிறந்து தொலைச்சிட்டியே அப்படின்ற ஒரு ராங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை மனசுல எவ்வளோ பதியும் பாருங்க. அதனாலதான் பெருசாக ஆக அவங்களுக்கு வந்து குழந்தையே பெத்துக்க வேண்டான்ற ஒரு சப்கான்சியஸ் எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வந்துடுது. சோ நம்ம எந்த குழந்தைய, பிறந்த குழந்தைய வந்து நம்ம வந்து திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பா பாத்துக்க. அதுக்குன்ட்டு ஓவரா பாசத்தை காட்டி அதை வந்து பேம்பர் பண்ணி எல்லாம் விட்டுறாதீங்க. அந்த குழந்தைய வந்து அன்பா பாத்துக்கங்க. அந்த பிறந்த தாயோட மனசை வந்து புரிஞ்சுக்கங்க. சோ இந்த டைம்ல வந்து ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் மென் அண்ட் விமென் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனே இந்த குழந்தைய உருவாக்கி அதை பெத்து எடுக்கிறதா இல்லைங்களா? இந்த டைம்ல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், ஃபைனான்சியல் ஹெல்த், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஷையான ஒரு விஷயமா இருக்கு. யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியல. டாக்டர் கிட்ட பேசணுமா, இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட பேசணுமா, ஒய்ஃப் கிட்ட பேசணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்கோர்ஸ் நமக்கு வந்து லைஃப்ல வந்து செக்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்குதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அதை செய்யும் போது அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. இப்ப சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் ரோட்ல எல்லாமே கூட நின்னு அவங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க, எல்லா விஷயமும் பண்றாங்க. ஆனா சில கண்ட்ரீஸ்ல அதெல்லாம் பேண்ட், அதெல்லாம் நாட் அலௌடு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நாம வந்து ஒரு தெய்வீக தன்மை இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிரைவசியான இதுல நம்ம செஞ்சாலே நம்ம போதும். இது வந்து இந்த ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆண் பெண்ணோட பிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோசியல், என்விரான்மெண்டல் எல்லாமே வந்து ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒய்ஃபா, ஒரு ஹஸ்பண்டா இந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த சில நொடிகள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும். அந்த தாய்க்கு சில கவலைகள் கூட இருக்கலாம். பைனான்சியலா நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னு வந்து சொல்றாங்க, டாக்டர் ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஹாவ் ஏ பேபி, எனக்கு இப்ப குழந்தை வேணாம். ஏன்னா நாங்க பைனான்சியலி நாங்க சவுண்ட் இல்ல, பைனான்சியலா எங்க கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறாங்க.
இந்த குழந்தைக்கு என்ன பெருசா தேவைப்பட போகுது? கடவுளாதான் அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. நீங்க வந்து குழந்தை வேண்டான்னு போஸ்ட்போன் பண்ணி ப்ரொஃபஷனலா சக்சஸ் ஆகி 35 இயர்ஸ் 45 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். அப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகி அப்பதான் நீங்க காசு செலவு பண்ண வரும். கரெக்டான ஏஜ்ல கல்யாணம் ஆகி கரெக்டான ஏஜ்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒன்னியும் செலவே ஆகாது. அது பாட்டுக்கு அது வளர்ந்துரும். குழந்தை ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லா பிரஸ்ட் ஃபீடிங் தான் குடிக்குது. அதுக்கு காசு செலவு இல்ல. நீங்க வந்து பேம்பர்ஸ் வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதுக்கு நார்மல் ஒரு துணி, நீங்க ஒரு பழைய சாரிய கட் பண்ணி அந்த அத நீங்க யூஸ் பண்ணாலே கூட போதும் அந்த குழந்தையோட ஆய் கசக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டுல இருக்கிற பொருளை போட்டாலே டாய்ஸா அது விளையாடும். காஸ்ட்லியான டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்ல. அந்த குழந்தைக்கு வேண்டியது ஜனங்க சுத்திலயும் இருக்கணும். டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு. நான் பாக்குற குழந்தைங்க கரண்டி எடுத்து டங்கு டங்குன்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு காஸ்ட்லியான இது டாய்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு இல்ல. நிறைய வசதி இருக்கவங்க காஸ்ட்லியான டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. பட் கூட விளையாடு இல்லையே. அந்த குழந்தைக்கு அந்த டாய்ஸ் பத்தி வேல்யூ கூட இல்ல. அது என்னன்னு கூட தெரியல. நம்ம கூட இருந்து விளையாடினாதான் அந்த குழந்தைக்கு வந்து வேல்யூ தெரியும். சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஏஜ்ல இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நம்ம விளையாடல, பரவாயில்ல நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்து குழந்தை கூட சேர்ந்து நம்ம விளையாடலாம். ஏன்னா இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு புனர்ஜென்மம். ஏன்னா வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம எப்படி வளர்ந்தோம்னு நமக்கு தெரியல. அதனாலதான் இது வந்து செகண்ட் லைஃபா நமக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் லைஃப்ல இந்த குழந்தை கூட நம்மளும் சேர்ந்து வளரணும். அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. இதையும் மிஸ் பண்ணீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க, இதையும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாதான் நமக்கு வந்து பேர பசங்க வந்து பிறக்குறாங்க. பேர பசங்களும் வந்து தர்டு டைம். ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து இன்னொரு வாட்டி குழந்தையா இருந்து அந்த குழந்தையா எப்படி நம்ம வளர்த்துறது அப்படின்ற இன்னொரு ஹாப்பினஸும், ஒரு தாத்தா பாட்டியா இருந்து அந்த குழந்தை கூட நம்ம வந்து லைஃபை என்ஜாய் பண்ணலாம். இப்படிதான் வந்து கடவுள் நமக்கு மாத்தி மாத்தி ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இந்த கடவுள் இந்த இந்த குழந்தை வீட்டுல இருக்கும்போது ஸ்மோக் பண்றாங்க, நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது ஸ்மோக் பண்றாங்க. அதுக்கெல்லாம் காசு ஆகலீங்களா? ஒரு பேக்கெட் சிகரெட் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு டெய்லி ஒரு பேக்கெட்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காசு ஆகும்னு. அதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆகலீங்களா? ஆல்கோஹால் குடிக்கிறாங்க, அதெல்லாம் காசு வேஸ்ட் ஆகலீங்களா? எங்கெங்கெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தணும். நம்ம வந்து அன்வான்ட் திங்ஸ், இப்ப பேம்பர்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஹெல்த்துக்கு வந்து தேவையில்லை. நம்ம துணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள், ஃபுட் ஹேபிட்ஸும் நம்ம காஸ்ட்லியான கடையில விற்கிற அந்த குழந்தைங்க ஃபுட் எல்லாம் நம்ம வாங்கி குழந்தைக்கு ஊட்டணும்ன்றதே இல்லை. ஒரு வருஷம் அந்த தாய்ப்பால் கொடுக்குறோம், 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை நசுக்கி ஊட்டலாம். ஒரு கொஞ்சமா சாதம், அது எல்லாமே பெரிய பெரிய ஃபங்க்ஷனா தான் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா வந்து சோறு ஃபங்க்ஷனுன்னே தனியா வைக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அந்த குழந்தையோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்போ ரைஸ், அது கூட ஒரு குட்டி குட்டியா வெஜிடபிள், டெய்லி ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும். எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. இல்ல இல்ல எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, குழந்தைக்கு கத்திரிக்காய் வேணான்னு இல்ல, சின்னதா கத்திரிக்காய் ஒரு சின்னதா கொடுங்க. கேரட்டு, பீன்ஸ், வாழைப்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி உங்க ஊர்ல என்னென்ன விளைஞ்சிருக்கோ அது வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த ஃபுட்ல இந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குன்றது நமக்கு புரியும். சோ அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல என்ன பெரிய காசு ஆயிட போகுது இல்லைங்களா? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய காசு ஆகவே தேவையில்லை. அப்போ நாம வந்து கான்சியஸா நேச்சர் ப்ரொடெக்ஷனும் பண்ணலாம். ஃபைனான்சியல் லிட்ரஸி பத்தி நம்ம கத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைய வளர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது வந்து நிறைய காசே ஆகாது. சோ அப்ப அந்த பியூர் பீரியட்ல இருக்கிற இந்த தாய்க்கு வந்து நம்ம நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த தாய்க்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அந்த அம்மா இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, அவங்க உடம்பே ஒரு இப்ப எல்லாமே மாறி போச்சு இல்லைங்களா பிரெக்னன்சில. சோ அது எல்லாமே ரிட்டர்ன் வரணும், நார்மல் வரணும். அவங்க ஹார்ட் தள்ளிடுச்சு, லங் மேல போயிடுச்சு, அவங்களோட யூட்ரஸ் பெருசா இருக்கும்போது சுத்தில இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் தள்ளி போயிடுச்சு, அவங்க உடம்புல இருக்கிற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு போயிடுச்சு.
சோ இந்த பியூர்டேரியம் பீரியட்ல இந்த 2 இயர்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க பிரஸ்ட் ஃபீடும் கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய பாடியும் வந்து அவங்க ரிட்டர்ன் நார்மல் பொசிஷனுக்கு வரணும். சோ அதனாலதான் நாங்க டாக்டர் சொல்றோம், அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கேப் கொடுங்க, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 2 இயர்ஸ் கேப் கொடுங்க. எப்படி கேப் கொடுக்கறதுன்னு தெரியல அந்த அம்மாக்கு. பை மிஸ்டேக் அவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. சோ அப்பதான் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கவுன்சில் பண்றோம், அந்த டைம்ல எப்படி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. அது வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த தாய் வந்து நிறைய விஷயங்களை திங்க் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டா அவங்க தூங்கும் போதுதான் அந்த குழந்தை ஆய் போகும், அவங்க சாப்பிடும் போதுதான் அந்த குழந்தை ஆய் போகும். சோ அப்போ அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க தூக்கமும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அவங்களும் நல்லா தூங்கணும், அதே டைம்ல வந்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தை சிரிக்குது பாருங்க, அந்த சிரிப்பிலேயே வந்து நம்மளுக்கு 1000 கவலை இருந்தாலும் போயிடும். நீங்க யாராச்சும் ஒரு புதுசா குழந்தை பிறந்த வீட்டுக்கு போங்க, அந்த குழந்தைய கையில எடுத்து வச்சிருங்க, அந்த குழந்தைக்கும் ஹாப்பி ஹார்மோன்ஸ், உங்களுக்கும் ஹாப்பி ஹார்மோன்ஸ். கண்டினியூஸா நம்ம குழந்தைய கையிலேயே தூக்கி வச்சிருக்கணும்ன்றது இல்ல, பட் அட்லீஸ்ட் நம்ம போய் அந்த குழந்தைய பார்த்து அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டு தூரந்தும் பிளஸிங் பண்ணலாம். பட் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்க, விசிட் பண்ணி, ஏன்னா நம்ம பயோமேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த எனர்ஜி அந்த குழந்தை உச்சக்கை இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ணி அந்த குழந்தைய பிரஸ் ஜஸ்ட் இப்படி வச்சு பிளஸ் பண்ணும்போது அவ்வளவு ஒரு எனர்ஜி, நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த தாய்க்கும் வந்து நம்ம தான் வேதாத்திரியம் டெய்லி மெடிடேட் பண்றோம், டெய்லி யோகா பண்றோம், நம்ம கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா. போய் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நம்ம பிளஸ் பண்ணி ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு பிளஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்ம கேட்கலாம். சில சமயத்துல அவங்க மாமனார் மாமியார் அவங்களுக்கு பிடிக்காது, நம்மள வந்து அவங்க மதரா ஃபாதரா ஏத்திருப்பாங்க. சோ அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம மதர் ஃபாதர் நம்ம இன்லாஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை, யாரு வேணாலும் நம்ம வந்து ஜஸ்ட் பிறந்த குழந்தைக்கும் அவங்க தாய்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சோ சுத்திலையும் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே இத வந்து கண்டிப்பா உணரணும். ஏன்னா அந்த தாயும் அந்த செய்யும் 2 பேத்துக்கும் இப்ப வந்து நம்ம எது சொன்னாலும் புரியாது. ஏன்னா தே ஆர் இன் தேர் ஓன் வேர்ல்டு, அவங்களுக்கு வேண்டியது ரெஸ்ட், தூக்கம். ஏன்னா அவங்க புதுசா வந்திருக்கிற ஒரு விளைச்சல், ஏன்னா புதுசா வந்த ஹார்வெஸ்ட் வந்து பழசா ஆக ஆக தானே புரியும் அவங்களுக்கு இல்லைங்களா. சோ புதுசா வந்தவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. காசு இல்ல, குழந்தைக்கு இது ஏன் வாங்கணும், அது ஏன் வாங்கணும், அதுக்கு காசு இல்ல, அவசியம்னா வாங்கி கொடுங்க, அவசியம் இல்லைன்னா அந்த அம்மாக்கு எடுத்து சொல்லுங்க. சில தாய்க்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தை பிறந்து இருக்குது. அந்த வீட்டுல வந்து இன்னொரு மருமக இருக்காங்க. அந்த இன்னொரு மருமகளுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சீதனமா வந்து ஒரு பசுமாட்டை கொடுத்தாங்களாம். ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது, இது வந்து வில்லேஜ்ல நடந்த கதை. அவங்க பசுமாட்டை கொடுத்தாங்க. டெய்லி அந்த குழந்தை 6 மாசம் ஆனதும் அந்த பசுமாட்டு, அவங்க அப்பா அம்மா கொடுத்த பசுமாட்டுல இருந்து பாலை கறந்து அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கொடுக்குது. இந்த செகண்ட் மருமகளுக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கு. அந்த அம்மா பால் கொடுக்குது, எக்ஸ்ட்ரா பால் இந்த குழந்தைக்கும் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இந்த அம்மா மனசுல என்ன இருக்கோ தெரியல, அவங்க மட்டும் அப்பா அம்மா சீதனமா கொடுத்தாங்க. மேபி இவங்க வீட்டுல இருக்கவங்க குத்தி காட்டுறாங்களா என்ன, நீ ஏழை வீட்டுல இருந்து வந்த, ஒண்ணும் கொண்டாடல, இதெல்லாம் வந்து அவங்க மனசுல டீப்பா இருக்கும். அந்த மாதிரி குத்தி காட்டுறாங்களோ என்னன்னு எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. பட் ஆனா இந்த அம்மா டிப்ரெஷன், ஏன்னா பியூர்பேரியல் சைக்கோசிஸ் பத்தி நிறைய நம்ம பேசலாம். இவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுது, அப்பா அம்மா எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, அவங்க மட்டும் அந்த பால் வச்சு இந்த மாட்டுக்கு பால் கொடுக்குறாங்க, எங்க கிட்ட இல்லைன்ட்டு. அவங்க அப்பா உடனே பசுமாட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க சன்னின்லாவை கூப்பிட்டு, இந்தப்பா நீ இந்த குழந்தைக்கு பால் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. வந்த ஹஸ்பண்டும் வந்து அந்த அந்த அம்மா கிட்ட அன்பா ஆசையா பேசாம அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபு கிட்ட அன்பா ஆசையா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, பசுமாட்டை புடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு.
கொஞ்சம் யாருமே அந்த பொண்ணுகிட்ட அன்பா பேசலையா என்னன்னே சரியா இஷ்யூஸ் தெரியல. ஆனா அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு. ரொம்ப சேடா இருக்கு. இதெல்லாம் பிரிவென்டபிள் டிசீசஸ். பிற்பேரியத்துல அவங்க மென்டல் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த இந்த தாய்க்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பியூர்பெரல் சைக்கோசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. அன்பு மட்டும்தான் காட்டுக்கு. அன்புக்கு காசே இல்ல. அது அந்த அம்மா வந்து வீட்டிலேயே அடைஞ்சிருக்க தேவையில்ல. கொஞ்சம் வெளியில வாக்கிங் போலாம். மாடி மேல போய் அவங்க சன் பாத் எடுக்கலாம். அந்த குழந்தைக்கும் வந்து சன் இருக்கிற இடத்துக்கு நல்லா கொஞ்சமா மசாஜ் பண்ணி சன்லைட் கொடுக்கலாம். கொஞ்சமா கிட்ட இருக்கிற பார்க்குக்கு கூட அவங்க போகலாம். இதெல்லாம் ஒன்னும் தப்பே இல்லை. நம்ம எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க கம்ப்ளீட்டா 1 இயர் வரைக்கும் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவங்க கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸசைசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், அவங்க பீயிங் வித் நேச்சர் பண்ணலாம். இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் கண்டிப்பா கேட்கலாம். இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, அந்த தாய்க்கு பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரே ரூம்ல ஒரே அடைஞ்சி அதையே திருப்பி 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 மனசுல திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பியூர்பரல் சைக்கோசிஸ், அவங்க மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து ரீசெட் பண்ண வேண்டிய கடமை நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்துக்கும். இன்னைக்கு இது என்னுடைய கடமையும் கூட. ஏன்னா வந்து பிற்புறத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் போய் விசிட் பண்ண முடியாது இல்லைங்களா. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணும் போது அந்த அம்மா கேட்கும் போது அட்லீஸ்ட் ஓஹோ இது ஒரு டாக்டர் துபாயில இருந்து சொல்றாங்க, ஓ நம்ம போய் வாக் பண்ணலாம், சன்லைட்ல வாக் பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே குழந்தைய பாத்துக்கோங்க, வாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போய் அப்படியே அங்க பக்கத்துல பார்க்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன். ஏன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ள போனாலே உடம்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெறும். சோ அந்த மாதிரி குட்டி குட்டியா ஹஸ்பண்ட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா. சோ இது எல்லாமே வந்து அவங்க ஆங்ஷியஸா இருப்பாங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே ஹீல் பண்ணிடலாம். மென்டல் டிசீசஸ் வந்து ஸ்டார்டிங்லயே அதை வந்து நம்ம கையில எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபுட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏன்னா கொத்தமல்லி வந்து சொல்றோம் சிலாண்ட்ரோ அப்படிங்கிறோம். நம்ம கொத்தமல்லிங்கிறது வந்து ஒரு கீரை. அந்த கீரையை வந்து டெய்லி நாம எல்லா சாப்பாட்டுக்கும் தாராளமா போடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு கீரை நிறைய செஞ்சு கொடுக்கலாம், பழம் காய்கறிகள். ஏன்னா சாப்பாடு வந்து ஹெல்த்தியா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னால வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குது. இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ல அந்த குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகுது. அவங்களுக்கு வேண்டிய அலர்ஜி, சிக்னஸ், ஒபேசிட்டி இதெல்லாமே கம்மி ஆகுது. இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது டிசீசஸ், டயபிட்டிஸ், கேன்சர் எல்லாம். இன்ஃபெக்ஷன் பாருங்க, அடிக்கடி குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வருது, இதை ப்ரிவென்ட் பண்ணுது. அந்த குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன், ஸ்டொமக் அப்செட் இதெல்லாம் கம்மி பண்ணுது. அது ப்ராப்பரா ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா பிறக்குது. ஐக்யூ நார்மலா இருக்குது. ஏன்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து நமக்கு பாட்டில் தேவையில்லை, அதை பாயில் பண்ண தேவையில்லை, அதுக்கு டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ண தேவையில்ல. எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த அந்த ஃபீடிங் நம்ம பண்ணிடலாம் கரெக்ட் டெம்பரேச்சர்ல. கடவுளோட செயல் பாருங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அந்த தாய் வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த பிரெஸ்டோட வேல்யூவே வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது தான். அதனாலதான் ஆண்கள் பிரெஸ்டும் பெண்கள் பிரெஸ்டுக்கும் டிஃபரன்ஸ். ஆனா சொசைட்டில வந்து இந்த பிரெஸ்ட் வந்து வேற மாதிரியும் பாக்குறாங்க இல்லைங்களா. இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பிரெஸ்ட்ல இருந்து அந்த தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது, அந்த பிரெஸ்டை எப்படி வந்து பால் உணர்வுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போ ஹஸ்பண்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் போது அது வந்து அது ஸ்பெஷலா அந்த கடவுள் படைச்சது, அந்த குழந்தைக்கு வந்து கொடுங்க. அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல அந்த பெண்ணை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்ட்டு இந்த டைம்ல பிரெக்னன்சி டைம்லயும் ஃபீடிங் டைம்லயும் வந்து அந்த எனர்ஜி தேவைப்படுது, செக்ஸ் தேவைப்படுதுன்ட்டு நீங்க வேற பெண்கள்கிட்டயும் போகாதீங்க. அதனால உங்களுக்கும் வந்து ப்ராப்ளம், உங்க ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம், உங்க குழந்தைக்கும் ப்ராப்ளம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு மகர்ஷி வேதாத்ரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு தான் வந்து ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே அப்படிங்கிறாங்க. இந்த வந்து புதுசா குழந்தை பிறந்திக்கு
நம்ம நல்ல சாப்பாடா கொடுக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு ஃபுட்டு விக்கிறாங்க. இந்த டெர்ஷரி பியூட்டைல் ஹைட்ரோக்வினான் TBHQன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய ஃபுட்ல டேஸ்ட்டுக்கு ப்ரிசர்வேட்டிவ்க்கு நம்ம ஆட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து முடிஞ்ச அளவு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுங்க, ஆர்டிபிஷியல் ஃபுட்டு வந்து தடுங்க. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சுத்தில இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிஹேவியர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க பசங்களாகட்டும், அவங்களோட அக்கா தங்கச்சிங்களாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், ஒரு ஒரு ஹார்வெஸ்ட் குழந்தை பிறந்து இருக்கிற வீட்டுக்கு வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம கத்துக்கலாம். பட் ஆனா குழந்தைக்கு என்ன வேணும், அம்மாக்கு என்ன வேணும், சில மெடிசன்ஸ் பாருங்க ஃப்ரீயாவே கிடைக்குது நேச்சர்ல. இது எல்லாமே கொடுக்கல. ஏன்னா அந்த புது குழந்தைக்கும் நம்ம மெடிசன்ஸ் நிறைய கொடுக்க தேவையில்ல. அந்த தாய்க்கும் வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் கொடுங்க. ஏன்னா டீடாக்சிபிகேஷன் ஒரு மெடிசன் தான். ஜங்க் ஃபுட் சாப்பிடாத இருக்கிறதும் ஒரு மெடிசன் தான். சாப்பிட்டாதானே ப்ராப்ளம் இல்லைங்களா? எக்ஸசைஸ் பண்றதும் மெடிசன் தான். ஃபாஸ்டிங் வந்து பிரெக்னன்சி டெலிவரி ஆனது தேவையில்லை. பட் நேச்சர் கூட இருக்கிறது ஒரு பெரிய மெடிசன். நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. குழந்தை சிரிக்கும் போது நீங்களும் சிரிங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அதுவும் ஒரு பெரிய மெடிசன் தான். நல்லா தூங்குங்க, சன்லைட் எக்ஸ்போஜர் பண்ணுங்க, தேங்க்யூ காட் சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு வந்து நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லி அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அன்பா, கடவுளே நன்றி எனக்கு இப்படியா ஒரு குழந்தைய கொடுத்தீங்க. ஏன்னா இது 20 வருஷத்து ப்ராஜெக்ட். 20 வருஷம் நீங்க அந்த குழந்தை கூட அன்பா ஆசையா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடல்ட் ஆகுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து அவங்கள வந்து விட்டுடணும். பட் 20 வருஷம் நீங்க ரியலாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பசங்க தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் எனிமியாவும் ஆக்குறது நம்ம கையிலயும் இருக்கு இல்லைங்களா? அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மெடிடேஷன் பண்ணுங்க, ஸ்கை யோகா நிறைய பண்ணுங்க. எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு நாள் டிபார்ச்சர் ஆகுது. இமேஜின் பண்ணுங்க, பிரெக்னன்சிலேயே குழந்தை போயிடுச்சு, 1 இயர்ல குழந்தை போயிடுச்சு, 2 இயர்ல குழந்தை போயிடுச்சுன்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல உங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்து உங்க வீட்டுல ஒரு அழகான குழந்தை இருக்குன்னா அந்த எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட பிச்சை கேட்கணும்? என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நானே பூர்த்தி செஞ்சுக்கலாம். எனக்கு வேண்டியது மனசு வந்து சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் பீஸ்ஃபுல்லாவும் கண்டென்ட்மெண்டாவும் இருக்கணும். ஸோ என்னுடைய ஆரோக்கியத்தையும் கண்டென்ட்மெண்ட்டையும் யாருடைய எதிர்பார்ப்புலையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. என்னுடைய டியூட்டிய எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் இல்லாம நான் கண்டிப்பா செய்யறேன். ஏன்னா தாய் தந்தை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் செய்ய முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப் இது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம தாய் தந்தையால மட்டும்தான் குழந்தைக்கு வந்து பாசம் கொடுக்க முடியும். எல்லா சக்சஸ்லயும் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த மாசம் அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக நேசமலர் அம்மா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. நன்றி சுசீலாம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நான் மக்கள் எந்த நேசமலர் பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை அம்மா. இந்த பிரசவ காலத்தை பற்றி கூறினீங்கள் நிறையவே. எனக்கு 2 கேள்வி அம்மா. ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்க சொன்னீங்கள் தானே அந்த குழந்தை பிறந்து அந்த அப்புறம் அவங்களுக்கு பால் கொடுக்க முடியாத அந்த நேரத்துல அந்த அவங்க அந்த பாலை எடுத்து அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அது கொடுக்குற இது வந்துட்டுதாம்மா. இப்ப எங்கண்ட வீட்டுல கூட அவங்க மருமகள்
அவ 6 மாசத்துக்கு பிறகு வேலைக்கு போக வேண்டிய அந்த காரணத்தாலே அப்படித்தான் செய்ததம்மா. ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த அதுல உள்ள விட்டமின் அதுகள் எல்லாம் இதாயிருக்குது சொல்றீங்களா? ரியலாவே ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் தாங்கம்மா. ஏன்னா வந்து தாய்ப்பாலோட வேற எந்த பாலுமே வந்து குழந்தைக்கு பெஸ்ட் இல்லை. ஏன்னா ம் அவங்க பெத்தெடுத்த குழந்தைக்கு என்ன தேவைன்றது அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து கடவுளுடைய சிருஷ்டி அது. சோ இப்ப அந்த குழந்தை வந்து ப்ரீடர்மா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த அம்மா இதுல. அந்த குழந்தைக்கு என்னன்னா அதெல்லாமே கடவுளோட ரியலாவே அதிசயம்தான். அப்போ அந்த தாய்ப்பாலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நாங்க சயின்ஸ்ல வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் செஷன்ட்டே ஒண்ணு இருக்கு. டாக்டர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாங்க ஒரு டீம் பண்ணி அந்த தாய்க்கு வந்து ஒரு பெரிய டீம் இருக்கு அது ஒர்க் பண்ணுது. அவங்க வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லி தர்றாங்க. இன்றைய காலகட்டத்துல இப்ப மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா 45 days தான் வந்து அவங்க லீவ் கொடுக்குறாங்க. 45 daysல எப்படி நம்ம அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்த முடியும் இல்லைங்களா? தாய்ப்பாலை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு வேற வழி சொல்லுங்க. இதெல்லாமே சயின்ஸ் கண்டுபிடிச்சது தானே. அதை வந்து இப்ப அவங்க இந்த ஆபீஸுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த பாலை வந்து அன்பா தான் எடுக்கிறாங்க. எல்லா தாயும் அது வராது, அந்த பால் வராது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதை பாட்டில்ல எடுத்து ஃப்ரீசர்ல வச்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் மச் பெட்டர் தேன் குழந்தைக்கு எது கொடுத்தாலும் பசிக்கு எது கொடுத்தாலும் அது பசி ஆறிடும் இல்லைங்களா? நீங்க வெளியில இருந்து மார்க்கெட்ல இருந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதை ஃபீட் பண்ணாலும் குழந்தை ஹாப்பியா தான் இருக்கும். குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது என்ன நீங்க ஃபீட் பண்றீங்கன்னு. ஆனா இந்த தாய்ப்பால் ஆசையா அந்த அம்மா பாருங்க எவ்வளவு கஷ்டம். அதை பம்பு போட்டு அதை இஜெக்ட் பண்ணி அதை வச்சு அதை கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதுல கண்டிப்பா விட்டமின்ஸ் இருக்கும். வெளியில இருந்து வாங்குற பாலோட இந்த பாலுக்கு வந்து சக்தி ஜாஸ்தி. உண்மைதானம்மா. என்னண்டா அவங்களே கஷ்டப்படுறாங்கன்ற அதை வடிவா தெரியுது. ஆனா அதுல எவ்வளவு தரம் இருக்குதுன்றதை பற்றி கேட்கறதுக்கு தான் உங்களை எடுத்தேனம்மா. மற்றது என்னண்டாலம்மா, நீங்க சொன்னீங்க இல்ல இந்த குழந்தை பருவத்திலே அந்த தாய் கர்ப்ப காலத்திலே அவங்க அந்த மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை பிறக்குது. ஆனா அதால இந்த நீங்க சொன்ன போல அந்த தோல் நோய் அவங்களுக்கு வந்துட்டுது. ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த அவங்க அந்த வாழ்க்கை முறை சரியில்லாததாலே அந்த குழந்தைக்கு அந்த தோல் நோய் வந்துட்டுது. அவங்க இப்ப பெரிய ஆக்களா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட அந்த அதாலதான் வந்திருக்குதுன்ற ஒரு ஒரு நினைவுங்களுக்கு வந்தது என்றால் என்னம்மா செய்யறது, என்ன செய்யலாம்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஆஸ் அ டாக்டர் இந்த விஷயத்த நான் சொன்னேன். பட் ஆனா கண்டிப்பா யாருக்கும் நம்ம வாயால உங்களுடைய பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துடுச்சு. இமேஜின் பண்ணுங்க, நான் டாக்டரா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு நீங்க செஞ்ச கர்ம வினை தான் இப்படி வந்துடுச்சுன்னு நான் சொல்ல முடியுங்களா? அது சொல்லவே முடியாது. அது ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் அது. அதனாலதான் நாம இந்த பிலாசபிக்கல் இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்ல நாம இதை பத்தி பேசிக்கிறோம். இந்த காசஸ் ஆஃப் டிசீஸ்க்கு வந்து மகர்ஷி வேதாத்திரி சொல்றது ஒண்ணு வந்து நம்ம கர்ம வினைன்னு சொல்றாரு இல்லைங்களா? நம்ம என்னவா இருந்தாலும் பாஸ்ட பத்தி நம்ம எதுவுமே திங்க் பண்ணவே தேவையில்ல, யாருக்கும் எடுத்து சொல்லவும் தேவையில்ல. அதனாலதான் நமக்கு பிளஸிங் தெரப்பியும் கொடுத்துருக்காங்க. அத வந்து அந்த பெண்ணு ரியலைஸ் பண்ணி அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அவங்க அதை எடுக்கணும். இப்ப யார் சஃபர் பண்றாங்களோ அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எடுக்கணும். இப்ப அந்த பெண்ணினுடைய மனசுல ஏதோ இருக்கு, சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதோ ஆயிருக்கு, அதனால அவங்க அது வந்திருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா நம்பிக்கை வரணும் பாருங்க. கர்மா தியரி பத்தி கத்துக்கணும், அந்த கர்ம வினை பத்தி அவங்க பாத்துக்கணும். பட் அட்லீஸ்ட் நாம என்ன சொல்றோம் அவங்களுக்கு, பொதுவா யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்க. அது பண்ண பண்ண அவங்களுக்கு தெரியும். சோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அவங்க குழந்தையும் பெருசாகி அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. நமக்கு நம்ம அம்மா நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, மை மதர் ஹேட்டட் மீ அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ், நம்ம கையில எதுவுமே இல்லை. அதனாலதான் நாம வந்து பிளஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணலாம். நாம வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா என்னன்றது வந்து கவுன்சிலிங் கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கவுன்சிலர் கிட்ட போகணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா ஒத்துக்கங்க. அதுவுமே வந்து சொசைட்டில வந்து ஒரு ஸ்டிக்மா.
இவங்க வந்து நம்மள சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போக சொல்றாங்க, கவுன்சிலர் கிட்ட போக சொல்றாங்க. எத்தனை பேத்துக்குங்க நம்ம யோகா, மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்ல இருந்து வெளியில வரலாம். பாலியார்ல எவ்வளவு பேர் நமக்கு ஷேர் பண்றாங்க பாருங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்ப இல்லவே இல்லை அப்படின்னு ஷேர் பண்றதை ஏன் அவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இட் இஸ் பாசிபிள். நம்ம மைண்ட்ல இருக்கிற டிசீசஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஆங்ஸைட்டி, ஐயோ குழந்தைக்கு இப்படி இருக்கேன்ற அந்த ஆங்ஸைட்டிய நம்ம மனசுல இருந்தா நம்ம எடுக்க முடியும். அந்த குழந்தைக்கு ஒரு டைம் வரும், அப்பதான் அது போகும். அது வரைக்கும் நம்ம சும்மாவும் விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெய் போட்டு தொடவலாம், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன மருந்து சொல்றாரோ அதை போட்டு தொடவலாம். அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சிம்பிள் திங்ஸை குழந்தைக்கு நம்ம செய்யணும். பட் நம்ம மைண்ட்ல இருக்கிற தாட்ஸை எடுத்துட்டு, ஏன் வந்துச்சோ கடவுளே, இந்த குழந்தைக்கு நல்லபடியா ட்ரீட் பண்ணிடுங்க, அதுதான் அன்பு அப்படின்ட்டு நம்ம அவங்க மேல இப்படி கை வச்சு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஒரு பாட்டியா இருந்தா கூட 4 பேர பசங்கன்னா, ஒரு பேர பசங்களை ஒரு பையனை பிடிக்க மாட்டேங்குது, ஒரு பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது, இன்னும் 2 பசங்களை பிடிக்குது. அதுவும் வந்து எனர்ஜி லெவல் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்களா? சோ அப்போ வந்து நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்குன்றது இம்பார்ட்டன்ட். நம்மள மட்டும்தான் நம்ம திருத்திக்க முடியும், வேற யாரையும் நம்ம திருத்த முடியாது. நம்ம கரெக்டுங்க. வாழ்க வாழ்க வளம். அற்புதமாமா, மிக ஒரு அற்புதமான சிந்தனை. உங்களோட தொன்று மென்மேலும் தொடரணும். மகரிஷி உங்களை இந்த எங்களுக்கு தந்ததே ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்வேன். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நேசமலர் நார்வேல இருந்து இல்லைங்களா? டென்மார்க் அம்மா, டென்மார்க்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின் ஒண்ணு வந்துடும். தேங்க்யூ அம்மா. நன்றி அம்மா. என்னமா உங்களை போல நாங்களும் இங்க தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம், அதால நன்றி. நேசமலரம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி M31 ஐயா, ராஜாராம் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. கேலக்ஸி M31 உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. ஐயா, உங்களை பத்தி ஒரு 1-2 வேர்டு சொல்லுங்க. நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வேர்ட் சொல்லிக்கங்க. அம்மா, நிறைய பேர் நீங்க வீடியோல வரலன்னு கேட்டுட்டு இருக்காங்கம்மா. நான் இப்ப வீடியோல தான் இருக்கேன், தெரியுதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல், வயசு 81, தாத்தா. சூப்பர் சூப்பர். அது காயலாங்கடல ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரி இது முழுக்க முழுக்க பெண்கள் சமாச்சாரம். அதுல போய் ஆம்பளை போய் என்ன கேட்கறதுன்னு கேட்கலாம். நீங்க இருந்தாலும் 40 நிமிஷம் ப்ரோக்ராம் கேட்டேன்ல, அதுக்காக 2-3 கேள்விகள் கையில வச்சுட்டு இருக்கணும். இல்லங்க ஐயா, நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸே இதுதான். நம்ம வந்து பிளஸிங் தெரப்பில கூட நம்ம இன்வால்வ் இல்லைங்களா? நம்ம பேர பசங்க எல்லாம் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு நாம சும்மா உட்கார்ந்துட கூடாது இல்லைங்களா? அதுதான் உங்களுடைய இது இல்லைங்களா? சரிம்மா, இப்போ எனக்கு வந்து 2 கேள்விமா. இப்போ என்னன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் நீங்க நேம் சொன்னீங்க. நியோனேட்டு 0 to 20 days, அப்புறம் இன்ஃபென்ட் 1 month to 1 year, அப்புறம் டாட்லர் 1 to 4 years சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து நான் நினைச்சிருந்தேன், இது இன்ஃபென்ட்டுங்க ஜஸ்ட் பார்ன் பேபி நினைச்சிருந்தேன். நீங்க சொன்னதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இங்க பேபிங்கிறோம், சைல்டுங்கிறோம், இதெல்லாம் எந்த ஏஜ் வரையும் சொல்லக்கூடியது? எல்லாமே சூப்பரான கொஸ்டின். நீங்க எப்பவுமே வந்து சயின்டிபிக்கானதா கேக்குறீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்குதான் நான் வந்து இன்னைக்கு பர்டிகுலரா நான் சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டல்ல பேசும்போது வேற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? கர்மா இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்க, நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நாம இங்க எதுவுமே முடிக்க முடியாது இல்லைங்களா? அது நான் ஹாஸ்பிட்டல்ல டெய்லி பண்ற வேலைதான். இப்போ இன்ஃபென்ட்ன்றது வந்து குழந்தைங்க 1 year வரைக்கும் அந்த குழந்தை இன்ஃபென்ட்னு சொல்றோம். பட் ஆனா இப்ப நியோனேட்டாலஜி வந்து ஃபர்ஸ்ட் 1 monthல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சோ அதனாலதான் நியோனேட்டாலஜிஸ்ட்ன்ற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அவங்க பீடியாட்ரிக்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 years படிக்கணும் நியோனேட்டாலஜிஸ்ட். அவங்களுடைய வேலையே வந்து பிறந்து 1 மாசத்து குழந்தைய மட்டும்தான் பாத்துக்கிறது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு நியோனேட்ஸுக்கு.
சோ அதனாலதான் வந்து இன்ஃபென்ட் அப்படிங்கிறோம். அப்போ பீடியாட்ரிஷியன் கிட்ட எடுத்துட்டு போலாம். பட் பீடியாட்ரிஷியன் வந்து சில ரொம்ப டெக்னிக்கலா இஷ்யூன்னா அவங்க நியோனட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் அனுப்புவாங்க அவங்க. அதுக்கப்புறம் 1 இயர் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரஜைல் ஸ்டேஜ். அதுதான் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு அதுக்கு தனியா வச்சாங்க. ஏன்னா இந்த 1 இயர்க்குள்ள நிறைய குழந்தைங்க இறந்து போய்கிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து அவ்வளோ இருந்துச்சு அந்த காலத்துல. சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் ரெடியூஸ் ஆகுது. சோ அப்பதான் அந்த 1 இயர் வரைக்கும் அந்த பேபிய 1 இயர் வரைக்கும் வச்சாங்க. 1 இயருக்கு அப்புறம் ஏன்னா அந்த தாய் தான் நல்ல பிரஸ்ட் ஃபீட் கொடுத்துடுச்சு, அதுக்கு இம்யூனிட்டி நல்லா வந்துடுச்சே, அந்த குழந்தை 1 இயர் தாண்டிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். பட் ஆனா 1 இயர் தாண்டிடுச்சேன்ட்டு நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. 3 இயர்ஸ் வரைக்கும் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னமும் அவங்க நம்ம மேல டிபெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. ஒரு விஷயமும் நாம தான் செய்யணும் அந்த குழந்தைக்கு, இல்லைங்களா? குழந்தைங்க அதனாலதான் வெட் சிமெண்ட் மாதிரி. அவங்களுக்கு நம்ம தான் இப்ப 81 இயர்ஸ் ஓல்ட் ராஜாராம் சார் வந்து ஆன்லைன்ல கத்துக்கிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட யாராச்சும் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அப்போ நீங்க வந்து வேற டெக்னிக்கலா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நீங்க வந்து எங்கிட்ட வந்து இத பொறுமையா கேட்டு எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க. ராஜாராம் சார் கூட என்னோட ஸ்பீச் கேக்குறாங்கன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க. நீங்க வந்து வேதாத்திரத்தை லிங்க் பண்ணி சொன்னீங்க, அதான் கேட்டுட்டு இருக்கேன் நான். அப்படிதான் நம்ம ஒண்ணு லிங்க் பண்ணிக்கணும். ஏன்னா வேதாத்ரி மாஷி சொன்னத இன்னைக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக். அதுவும் இன்னொன்னு சொன்ன பாருங்க, அந்த பிரஸ்ட் ஃபீட் கொடுக்குற மார்புல எப்படி வந்து அவங்களால அந்த உணர்வு வரும் அப்படின்றது விஷயத்தெல்லாம் எங்க நம்ம போய் சொல்ல முடியும், இல்லைங்களா? ஆண்கள் அதை புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளமா எங்க கிட்ட வராங்க, நாங்க வேற மாதிரி டீல் பண்றோம். இங்க வந்து நாசுக்கா ஒரு இஷ்யூவும் நம்ம வந்து எடுத்து சொல்றோம் மக்களுக்கு, இல்லைங்களாங்க ஐயா? நல்ல விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர்மா, ரொம்ப நன்றி. 2வது கேள்வி, இது வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தை பத்தி நீங்க பேசிருக்கும் போது ஹெல்த் ஆஃப் மதர் இன் பியர் பெரியம்னு சொன்னீங்க. அது என்ன பியர் பெரியம் அப்படின்னா என்ன? பியூர்பேரியம் வந்து டெலிவரி ஆன ஸ்டேஜ். டெலிவரி ஆனதும் அதை வந்து பியூர்பேரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜஸ்ட் டெலிவர்ட் மதர் இருக்காங்க பாருங்க. ஏன்னா பியூர்பேரியம் ஸ்டேஜ் வந்து அந்த தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டடிஷியனுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல கூட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். பியூர்பேரியம் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ப்ராப்ளம். பிபிஹெச் அப்படிங்கிறோம், போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ். டக்குன்னு அவங்க ப்ளீடிங் வந்துடும். அது ஏன் வந்துச்சுன்னே தெரியாது. அது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. அப்புறம் அந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது இவங்க பியூர்பேரியம் ஸ்டேஜ்னாலே எக்ஸ்ட்ரா கேர். ஏன்னா பியூர்பேரியம் ஸ்டேஜ்ல வந்து அவங்க உடம்பு வந்து இன்னும் வீக்கான, இம்யூனிட்டி இன்னும் இருக்காது, அவங்களுக்கு மனசு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸாஷன் தானேங்க. அவ்வளோ குழந்தைய 9 மாசம் வச்சு அதை வெளியில எடுத்திருக்காங்களே, அவங்க மனசு உடம்பு எல்லாமே டிஃப்ரெண்டான ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த பியூர்பேரியம் தாண்டி வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும் அவங்களுக்கு. அதனாலதான் உடனே அந்த ஸ்டேஜ்ல இன்னொரு குழந்தை வேண்டாம். பை சான்ஸ் ஆயிடுச்சுனாலும் ஒரு சேலஞ்சு தான், இல்லைங்களா? அப்பவும் அதை ஹேண்டில் பண்ணணும். பியூர்பேரியம் ஸ்டேஜ்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் அந்த தாய்க்கு. அந்த சுத்தில இருக்கவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல அந்த தாய்க்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம எல்லாம். ரொம்ப நன்றி டாக்டர்மா. ஒரு ஒரு லேடி சம்பந்தம் வந்து ஒரு ஜென்ஸ் கேட்டதுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இந்த விஷயங்கள தெரியாம பெத்துக்கிட்டோம் அப்பெல்லாம். இப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இக்னோரண்டா இருந்துடணும் சில சமயத்துல. பட் ஆனா அவ்வளவு இக்னோரண்டாவும் இருக்க கூடாது, இல்லைங்களா? சில விஷயங்களை நம்ம தடுக்கலாம். நாலேஜ் இருந்தா சில விஷயங்களை தடுக்கலாம். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க உங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த அட்வைஸ் பண்ணுங்க. அதுக்குதான் அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், கேட்டேன் புது வார்த்தை இருக்குன்னு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா?
சுசிலாம்மா வாழ்க வளமுடன். வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஒரு மாசமா போன ஜனவரி 6ஆம் தேதி நான் ஆழியார்ல இருந்தேன். அதனால உங்களுடைய ஸ்பீச்சை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அது எனக்கு ஒரு ஆதங்கத்தை கூட ஏற்படுத்துச்சு. அந்த ஸ்பீச்சை நைட்டு ட்ரெயின்ல கூட கேட்டுட்டு வந்தேம்மா. அப்ப சென்னையில இருக்கேன். அம்மா நீங்க பேசுறது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு, நெகட்டிவ் வேர்ட் போடவே மாட்டீங்க. ஆனா நீங்க தொப்புள் கொடியை பத்தி சொல்லல கூட நம்ம ஏன் சேமிச்சு வைக்கணும், நம்ம யதார்த்தமா நல்லாவே நடக்கும்னு நினைப்போமே அப்படிதான் சொல்லுவீங்க. அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த மாசம் தலைப்புக்கே வரலம்மா. நான் போன மாசத்துல இருந்து இன்னும் விடுபடல. இப்ப நீங்க சொன்னீங்கம்மா அந்த கரு உண்டாகையில அதை எப்படி பாதுகாக்கணும், அதோட எப்படி பேசணும், ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும், மாமியா எல்லாம் அழகா விளக்கமா சொன்னீங்க. ஆனா எல்லாமே நான் நினைச்சது மாதிரி நடக்க முடியல, நடக்கவும் இல்லை. இப்ப நான் இதை தயவுசெய்து சுசாமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப போன தவணை கொரோனாவுக்கு முன்னாடி ஒரே சமயத்துல தீவிரவாதிகளால 8 பேர் சுட்டு கொல்லப்பட்டு நம்ம டெல்லியில கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு எல்லா மரியாதை செஞ்சு அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனாங்க. அதுல 2 பேருடைய மனைவி மட்டும் மாசமா இருந்தாங்கம்மா. ஒண்ணு மகாராஷ்டிரா, ஒண்ணு தமிழ்நாடு. மகாராஷ்டிரா இருந்தவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க வயிற்றையும் பிடிச்சிட்டு அந்த பெரிய பையனையும் கையில வச்சுட்டு கொடியையும் கொடுத்துட்டு நான் இன்னும் அந்த 2 பிள்ளையும் வளர்த்து ஆர்மிக்கு தான் ஒப்படைப்பேன், உனக்கு ஓ மேல சபதம் எடுக்கிறேன்னு அழுதாங்க. ஆனா அந்த சிவகங்கையில் இருக்க பொண்ணு என்ன பண்ணா, அவ பேர் குமார், இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படியே பழையதெல்லாம். அவ என்ன பண்ணா, நானும் உங்களோட வந்துடுறேன், இந்த பிள்ளைன்னு. அவளும் மாசமா இருந்தா, இறந்துட்டா. நானும் உன்னோட செத்துறேன் அப்படி கதறி அழுதா. இது கொஞ்ச நாள் டிவியில மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போச்சு. இது 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோடிஜி அவ்வளவு பண்ணினாங்க. ஆனா இந்த நிலைமை நமக்கு நடந்திருக்கு. இப்ப என்ன போல நானும் இதுல அடிபட்டிருக்கேம்மா. இந்த சூழ்நிலைகள் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, யாராவது உங்கள்ட்ட அப்படி வந்து பத்தி நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்படி நீங்க அடிபட்டீங்கன்றத ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா நீங்க சொல்லுங்களேன். என்னோட அப்பா என்னுடைய மூத்த பொண்ணு கன்சீவா இருக்கையில இறந்துட்டாங்க. 2வது பொண்ணு கன்சீவ் இருக்கால, அவங்க அப்பா இல்ல, அந்த அப்பாவும் இல்ல. 2 பொண்ணையும் நான் ஹேண்டில் பண்ண எனக்கு ஒரு பெரிய வல்லமை இருந்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த குரு எனக்கு கிடைக்க போறாருன்னு அப்பவே தெரிஞ்சது. அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்க நம்ம வளர்த்து நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏன் இப்படி பிறந்துச்சு, அதுகளுக்கு பல பேர் வயிற்றுல இருக்கையில வைப்பாங்கம்மா. அப்பா கொடுத்துருச்சு, அம்மா கொடுத்துருச்சு, இது ஒரு என்னென்ன வேர்டெல்லாம் கெட்ட வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களே வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுது, வேணாம் அந்த குழந்தை நீங்க அபார்ட் பண்ணிடுங்க, அடுத்த மேரேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் இத போன தவணை உங்களை கேட்ட உடனே எனக்கு 2-3 நாள் தூக்கம் கூட வரலாமா. இதே எனக்கு பழைய 50 வருஷ வாழ்க்கைக்கு கூட முன்னாடி போயிட்டு வந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனா அது இப்ப கூட என்னைய கேட்டா சொல்லுவேன், இன்னொரு பொண்ணு இருந்தா வளர்த்து கம்பீரமா இன்னும் அழகா படிக்க வச்சு நல்லா இருப்பேன். ஏன்னா என்னோட பொண்ணு ஒருத்தி சட்டக்கல்லூரியில ஒர்க் பண்றா, கவர்மெண்ட் கல்லூரியில. இன்னொருத்தி பேங்க்ல இருக்கா, ஒரு மருமே லாயர், ஒரு மாதிரி டாக்டர், நெப்ராலஜி அவங்க கேஎம்சில ஒர்க் பண்றாங்க. என் பேரம்பேத்திலாம் நல்லா இருக்காங்க. ஆனா கூட நீங்க பேசணும்னு எனக்கு அப்படியே தூண்டி விட்டது மாதிரி இருந்தது. நான் என்னென்ன காதுல வாங்கினேன், எங்க பாட்டி தான் எனக்கு துணையா இருந்தாங்க. அது இன்னொன்னு தெளிவா சொல்றேன். என்னுடைய கர்ப்பப்பைய சின்ன பொண்ணு பிறந்த 1 வருஷத்திலே கர்ப்பப்பை ஓவரி எல்லாமே எடுத்துட்டாங்க செண்பகம் நர்சிங் ஹோம்ல. அப்ப எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவன் இருந்திருந்தா, இறக்காம இருந்திருந்தா உன்னைய தேடி இன்னொரு ஆள் போயிருப்பான், நீ ரொம்ப வீணா போயிருப்பா, இப்ப அவன் உனக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கான்னு நானே. அப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மா. இது நீங்க கேட்டதுனால. எவ்வளவு ஏஜுங்கம்மா உங்களுக்கு? எவ்வளவு ஏஜ்? எந்த ஊர் நீங்க? நான் என்னுடைய சொந்த ஊர் அப்ப நான் காரைக்குடியில இருந்தேன். இப்ப மதுரை, இப்போதைக்கு சென்னையில இருக்கேம்மா. என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு? எங்க அப்பா இறக்கையில எனக்கு 25, அவர் 20, அவர் போகையில 25. இப்பங்கம்மா இப்ப எவ்வளவு ஏஜ்? இப்ப 71 வயசுல நல்லா தடம் இருந்து நல்லா இருக்கேம்மா. எந்த இதுவும் இல்லை. 71. நீங்க ரொம்ப சேலஞ்சிங்கா தான் கொஸ்டின் கேட்டீங்க. ராஜாராம் ஐயா வந்து 81 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கே வந்து இத கேட்டு நம்ம நிறைய பேச்சுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிதான் நீங்களும் வந்து இத கேட்கும் போது எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு பிளாஷ்பேக், எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. நம்ம ரொம்ப பொது இதுக்கு போக வேணாம், ஏன்னா சோசியல் மீடியா ஹைலைட் பண்ற விஷயத்துக்கு போக வேணாம். நம்ம பர்சனலான விஷயத்துல இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போதே உங்க அப்பா இறந்துட்டாங்க, செகண்ட் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாங்க. இதுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லுங்க? ஒரு கனெக்ஷனும் இல்ல. அது வந்து சொசைட்டி அப்ப புரிஞ்சிக்காம பேசினாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ரொம்ப தெரியல.
எந்த ஒரு மனுஷனும் சாவறதுக்கு அவங்களுடைய கர்மாஸ் தான் காரணம். அவங்க இந்த ஏஜ்ல பிறக்கணும், இந்த ஏஜ்ல இறக்கணும்ட்டு அவங்களுக்கு விதி இருக்கு. நம்மள பத்தி அதனாலதான் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தோடைய லைஃப்லயும். நம்ம லைஃப மட்டும்தான் நம்ம மாத்த முடியும். நம்மளுடைய பிசிக்கல் பாடியை நம்ம சரி பண்ணலாம். இப்ப குண்டா இருக்கோம்னா அதை தின்னாக்கலாம், தின்னா இருக்கோம்னா சரியாக்கலாம். நம்மளுடைய மைண்டை நம்ம சரியாக்கலாம். நம்மளுடைய சோல் இருக்கு பாருங்க, அதையும் நம்ம சரியாக்கலாம். பட் அடுத்தவங்களை பத்தி நாம சரியாக்க முடியாது. நம்ம பிளஸ் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். அதுக்கப்புறம் அவங்க பெருசாயிட்டாங்க, அவங்க லைஃப் அது. சோ அந்த மாதிரி உங்க குழந்தை கர்ப்பமா இருக்கும்போது உங்க அப்பா இறந்தாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இல்லை. உங்க அப்பாவுடைய ஆயுசு தீர்ந்து போச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அடுத்தது உங்க 2வது குழந்தை உங்க வயித்துல இருக்குங்கும் போது அந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாங்கன்னா அவரு கொண்டு வந்த ஆயுசு அவ்வளவுதான், அவங்க இறந்துட்டாங்க. இந்த தாட்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கணும். சொசைட்டி வந்து 1000 பேசுங்கம்மா. சொசைட்டி சொல்றது எல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழவே முடியாது. நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்புன்றது வந்து மகர்ஷி வேதாத்திரி ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த புரிதல் நமக்கு வர 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 இன்னும் நான் வந்து சந்நியாச ஸ்டேஜ்ல இன்னும் நிறைய இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தை, பியூர்பேரியம், பிரெக்னன்சி இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம சந்நியாச ஸ்டேஜ்ல இதை பத்தி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதையும் நீங்க கேளுங்க கண்டிப்பா. நம்ம வந்து எவ்வளவு லக்கி பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம உயிரோட இருக்கோமே. அவங்க 20 வயசுல இறந்து போயிட்டாங்க, அவங்க 25 வயசுல இறந்து போயிட்டாங்க. பட் நாம வந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருந்து இவ்வளவு நாலேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம சோல் இருக்கு பாருங்க, அடுத்த ஜென்மோன்றது அந்த அந்த டைம்ல இப்பவே நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளுடைய லைஃப் வந்து பியூரிஃபை பண்ணறதுக்கு ஒரு சான்ஸ். சிலது நம்மளுக்கு தெரியல, சொசைட்டி சொன்னதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும். நான் பியூர்பேரியம் இன்னைக்கு அந்த பசங்களுக்கு நான் சொன்னதும் அதுதான். யார் என்ன சொன்னா என்ன, நம்மளுடைய செல்ஃப்ன்றது ஒண்ணு இல்லைங்களா? நம்ம ஏன் அடுத்தவங்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஏஜ்லயுமே நம்ம சாப்பாடை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நம்ம குழந்தைய நம்ம பாத்துக்கலாம். ஏன் இவங்க அது செய்யல அது செய்யல அது செய்யலன்னு எக்ஸ்பெக்டேஷன் வேணா, யாரு என்ன சொன்னாலும் எதையுமே மனசுக்குள்ள வாங்கிக்காதீங்க அப்படின்ற விஷயம் தான் நான் சொன்னேன். நம்ம அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். இந்த நம்மள டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம மைண்டும் வந்து ஏஜ் ஆக குழந்தைங்க மைண்டு மாதிரி. குழந்தைங்க மைண்ட் எம்டி பாருங்க, அதுக்கப்புறம் தானே சொசைட்டில ஒன்னொன்னா போடுறாங்க. அதே மாதிரி நம்ம 60க்கு அப்புறம் நம்ம மைண்ட்ல என்னென்னமோ ரப்பி வச்சிருப்போம், அது அத்தனையும் ஒன்னொன்னா எடுத்துடணும். அதுக்குதான் நமக்கு வந்து அந்த ஸ்டேஜே கொடுக்குது கடவுள், இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி பேட் இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா எடுக்க எடுக்க நம்ம மனசு ரியலாவே ஃப்ரீ ஆகும். சோ அதுதான் இன்னைக்கு. இன்னும் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் நிறைய பேசலாமா? ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நன்றிமா நன்றிமா. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புரிதல் இல்ல, அதனாலதான் போட்டு சாரமா வாழலாம். நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். இப்ப அவங்க நிறையவே ஃப்ரீயா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு. நன்றிகள் அம்மா, வாழ்க. ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தேன், ஒரு நினைவு மாதிரி வந்துட்டு போச்சு, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பழனி அம்மாள் அவர்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிருக்கீங்கம்மா. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. பழனி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். என்னோட பேர் பழனி அம்மாள். எனக்கு வந்து ஏஜ் வந்து 35 ஆகுது. உங்களோட உரை வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. ஏன்னா நான் குழந்தை பிறந்து இப்ப எனக்கு 7 மாசம் ஆகுது. சூப்பர். ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததை வந்து மகரிஷி வந்து எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்பைனா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் நானு. ஏன்னா என்னோட குழந்தை வந்து ஒரு ப்ரீடம் பேபி, அவங்க ப்ரிஷியஸ் பேபி. பிறக்கும்போது 870 கிராம்ல தான் பிறந்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா, அதாவது ஹெல்த் வந்து ஓகே, பட் அவங்களோட வெயிட் வந்து கம்மியா இருந்ததுனால நாங்க என்ஐசியூல வந்து ஒரு 1 மந்த் நியர்லி ஒரு 40 டேஸ் கிட்ட என்ஐசியூல தான் இருந்தாங்க. அதனால வந்துட்டு நாங்க பாலாடையில தான் வந்து ஃபீடிங் எல்லாமே பண்ணோம். ஸோ அப்புறம் நான் பிரெஸ்ட் மில்க் எடுத்துதான் ஒரு அப் டு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் 4 மந்த்ஸ் வரைக்குமே பிரெஸ்ட் மில்க் எடுத்துதான் நான் வந்து ஃபீட் பண்ணேன் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால அந்த ஸ்வாலோயிங் கெப்பாசிட்டி வந்து இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணேன். எனக்கு வந்து என்னோட மனசுல எழுந்த கேள்வி என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி ப்ரீடம் பேபிஸ் வந்து பிறக்கிறதுக்கு சயின்டிபிக்கா என்ன ரீசன், வேதாத்திரியத்துல வந்து நமக்கு என்ன ரீசன்னாலும் இந்த ப்ரீடம் பேபிஸ் வந்து பிறக்குது. ஏன்னா என்னை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி வந்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, எனக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் வந்து இருந்தது. அதுவும் வந்து மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். பட் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து டெஃபினிட் வந்து ரீசன் எதுவுமே கிடையாது. ஸோ பேபி எனக்கு வந்து 7 monthல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூட்ரஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி பேபி வந்து ஒன் டேலே வந்து எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு வெளி வந்தது. பட் அவங்களால வந்து ஃபுல்லா வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆனதுனால சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. அதனால கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் இருந்தது. இந்த கேள்வி வந்து என்னோட மனசுல வந்து எழுந்துட்டே இருக்கு. இது கண்டிப்பா நான் யார் பேசினாங்க அப்படின்னா நம்ம இந்த விளக்கம் வந்து பெற முடியும் அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேத்து உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு வந்து தவமணியம்மா பேசுறாங்க, அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல இருந்தது. சோ இதுக்கான கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்மா. சூப்பரான கேள்விங்கம்மா. பாருங்க எப்படி மகர்ஷி வேதாத்ரி கனெக்ட் பண்ணி விடுறாரு. இப்பதான் சுஷீலம்மா சொன்னாங்க, நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரி புரிதலே இருக்குல்ல. நீங்க பேரையா வீட்டுல இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க. ஏன்னா இதுதான் ஆங்ஸைட்டி, இதுதான் வந்து டிப்ரெஷன், பியர்பல் சைக்கோசிஸ்ங்கிறது எக்ஸாக்டா இதுதான். பட் இப்ப வந்து நான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், நான் கவுன்சிலர் கிட்ட போகணும், நான் போய் வேதாத்திரம் இதுல ஜாயின் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாத ஒரு டைம் இப்போ. ஆனா ஆன்லைன் இருக்கிறதுனால பாத்தீங்களா, வீட்லயே உங்களுக்கு பதில் வந்து சேருது பாத்தீங்களா. வந்து இப்பவே உங்களுக்கு ஆன்சரும் கிடைச்சிரும். ஏன்னா வந்து மெடிக்கலா வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து போச்சு, காசஸ் அதுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க டாக்டரு. உங்களுக்கு வந்து சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் ஆச்சு, அதனால குழந்தை வந்து அர்லியா வெளியில வர பார்த்திருக்கு. அதுக்குள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கிறதுனால அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்தி, எங்க அந்த காலத்துல 850 grams பேபின்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு கதை. இன்னைக்கு சயின்டிபிக்கா நமக்கு வந்து இவ்வளோ வசதிகள் இருக்கு. நியோனட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷாலிட்டியே இப்பதான் வந்துச்சு, சில வருஷங்களாதான். இந்த நியோனட்டாலஜிஸ்ட் ஐசியூ எல்லாம் பாருங்க, என்ஐசியூல வச்சு அவங்கள காப்பாத்தி இன்னைக்கு இந்த பேபி எவ்வளவு கேஜிஸ் இருக்கு? உங்க பேபி 7 months ஆச்சு, இப்ப இன்னைக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு உங்க பேபி? மேம் அவங்க வந்து 4.750 gram as on now today. வாவ், 4.750 grams வந்துட்டாங்கன்னா எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இல்லைங்களா? 870 grams வெளியில வந்துச்சு பேபி. சில வருஷங்கள் முன்னாடி திங்க் கூட பண்ண முடியாது இந்த பேபியை நம்மளால காப்பாற்ற முடியுமான்ட்டு. ஏன்னா சயின்டிபிக்கா அவ்வளோ வசதிகள் இருக்குல்ல. இந்த குழந்தைய நம்ம வீட்டிலேயே வச்சிருந்தா எப்படி அது இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து அந்த டெக்னாலஜினால அதை வந்து காப்பாத்தியாச்சு. இன்னைக்கு வந்து பேபி வந்து 4.75 grams இருக்கு. இப்போ நீங்க திங்க் பண்ண வேண்டியதெல்லாம், இந்த வீடியோ ரெக்கார்டிங்க இன்னொரு வாட்டி கேளுங்க. நீங்க திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க, உங்க குழந்தை, சுத்திலையும் யாரு என்னென்ன பேசுறாங்களோ. இப்ப கிருபாநிதி அம்மா சொன்னாங்க பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்த போது ஜனங்க எப்படி பேசினாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த போது அவங்க அப்பா இறந்துட்ட போது ஜனங்க என்ன பேசினாங்க, செகண்ட் குழந்தை பிறந்த போது அவங்க ஹஸ்பண்ட் இறந்த போது ஜனங்க என்ன பேசினாங்க. இந்த மாதிரி ஜனங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுவுமே உங்க கையில இல்ல, எல்லாமே கடவுள் கையில தான். ஏன்னா வந்து உங்க குழந்தை வந்து இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தையோட ஆயுசு கெட்டியா இருக்கு, டாக்டர்ஸ் மூலியமா. ஏன்னா டாக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட். இப்ப கடவுள் வந்து மிராக்கிள்ஸ், மெடிக்கல் மிராக்கிள்ஸ் எல்லாம் டாக்டருங்க மூலியமா தானே வந்து செய்யுது. அதனாலதான் இந்த தொழில வந்து நாங்க வந்து இன்னமும் அவ்வளவு ஒரு புனிதமான தொழில். எங்களுக்கு கடவுள் வந்து அருள் கொடுக்கலன்னா நாங்க எப்படி உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் இல்லைங்களா? என்னால டைரக்டா பண்ண முடியாது. பட் ஆனா எனக்கு கடவுள் அருள் இருக்கணும்னா நீங்க என்ன பிளெஸ் பண்ணும், உங்களுக்கு டாக்டர் மேல ட்ரஸ்ட் இருக்கணும், டாக்டர்ஸ்க்கு கடவுள் மேல. எல்லாரும் இன்டர்லிங்க்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்க்டு. அப்படிதான் ஒரு குழந்தை உருவாகுது. இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா வளரணும்னா என்னுடைய ரோலும் அங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. எனக்கு வந்து எப்பவுமே பியூர்பேரியம் குழந்தைங்களை போய் பார்க்கணும்னா ரொம்ப இஷ்டம். பட் ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய வாய்ஸ் மூலியமா உங்க குழந்தைய நான் பார்த்துட்டேன். ஏன்னா வந்து உங்க மனசு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா
உங்களுடைய பாலும் நல்லபடியா சுரக்கும். ஏன்னா 7 மந்த் நீங்க பிரஸ்ட் ஃபீட் இன்னும் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக பிரஸ்ட் மில்க்கும் கம்மியாகும். அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நீங்க நல்ல சாப்பாடா கொடுங்க. வீட்டுல இருக்கிற சாப்பாடா. இப்ப 7 மந்த் ஆச்சு, டாக்டர்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி ஒன்னொன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு வந்து ரைஸோ, கேரட்டோ, ஆப்பிளோ, பனானா, வாழைப்பழமோ எது இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ டெய்லி ஒரு சாப்பாடு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது பிடிச்சிச்சுன்னா குழந்தை மேக்சிமம் 1 ஸ்பூன் தாங்க சாப்பிடும் இல்லைங்களா? உங்க பிரஸ்ட் மில்க் கூட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுங்க. மைண்ட் வந்து நிறைய யோகா, மெடிடேஷன், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மாடி மேலயோ இல்ல வெளியிலயோ உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போங்க. யார் என்ன சொன்னாலும் அதை மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பேபி. அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. சூப்பர். கடவுளுடைய அருளாலதான் இன்னைக்கு உங்க குழந்தை உயிரோட இருக்கு. டாக்டர்ஸ்க்கு நன்றி, உங்களுடைய இதுக்கும் நன்றி. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு குழந்தை டக்குன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களா? ஆமாங்கம்மா. 10 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு இவங்க பிறந்திருக்காங்க. நேச்சுரலா வந்து கன்சீவ் ஆயிருக்கிறேன். வாவ், அப்படின்னா எவ்வளவு பாருங்க, ப்ரெஷியஸ் பேபி, அற்புதமான குழந்தை இல்லைங்களா? சோ அப்போ வந்து நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜஸ்ட் இந்த குழந்தைக்கு மட்டும் ஓவராவும் பேப்பர் பண்ணாதீங்க. குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அப்பப்ப அன்பா மனசார யூ சர்வ். யாரும் வந்து இந்த குழந்தைய பாத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க பாத்துக்கங்க. யாராச்சும் ஆசைப்பட்டு வந்து பாத்துக்கிட்டாங்கன்னா ஹாப்பி. ஹஸ்பண்ட் கண்டிப்பா இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? இந்த குழந்தைய அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வளர்த்தும் போது தானே அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம். தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாரு அன்பா வந்து பாத்துக்கிறாங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கங்க. யாரு ஏதாச்சும் வார்த்தைகள் சொல்றாங்களோ அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நம்ம செய்யறதுக்கு இல்ல. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரெஷியஸ் பேபி அண்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களாம்மா? நன்றிங்கம்மா. அண்ட் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க வந்து பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டே வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க. சோ அதை சொல்லும் போது அவங்க வந்து சிரிப்பாங்க. எப்போதுமே காலையில நான் போய் நான் செப்பரேட் ரூம்ல இருந்தேன், அவங்க NICUல இருந்தாங்க. சோ எவ்ரி மார்னிங் வந்து என்னை வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கும் அண்ட் வந்து கங்காரு ஃபீடிங் பண்றதுக்கும் வர சொல்லுவாங்க. அப்ப நாங்க போன உடனேயுமே குழந்தைகிட்ட நான் மத்த மதர்ஸ் எல்லாம் பேசுறாங்க இல்லையா தெரியாது, நான் தான் நிறைய பேசுவேன். பேசிட்டு அவங்க போன உடனே குட் மார்னிங் செல்லக்குட்டி, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்ப வரைக்கும் நான் வந்து அதை வந்து பண்ணிட்டே இருக்கேன். குழந்தைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயங்கர பிரில்லியண்டா இருக்கிறாங்க. எந்த விஷயம்னாலும் ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப ரொம்ப மகரிஷி, நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க. வாழ்த்து எல்லாமே டெய்லியுமே 2 பேருமே வாழ்த்துவோம். நான் சொல்லுவேன், நீங்க போய் பார்க்கும்போது நீங்க வாழ்த்துங்க, நான் போய் பார்க்கும்போது நான் வாழ்த்துறேன். குழந்தை வந்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க குழந்தைய வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். அண்ட் மகரிஷியோட பெரிய பெரிய பிளெஸிங் எனக்கு இத்தனை. அதனால காயக்கல்பம் நாங்க 2 பேரும் ரெகுலரா பண்ணணும். சோ அது நான் இப்ப வந்து நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். காயக்கல்பம் அவங்க சொன்னாங்க, எங்க மன்றத்துல வந்து சொன்னாங்க காயக்கல்பம் வந்து ரெகுலரா வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி வந்து பண்ணணும். மெடிடேஷன், தவம் வந்து நாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நியூட்ரிஷன் ஃபுட்டும், கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸும், அதாவது ஜங்க் ஃபுட் எதுவுமே இல்லாம, சுகர் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் எதுவுமே சேர்க்காம கரெக்டான ஆயிலி எது தேவையோ அதை மட்டும் நாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அதை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதுவே ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேத்துக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இவங்க லைவா நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க எவ்வளவு சேலஞ்சஸ், மெடிக்கல் சேலஞ்சஸ். இது வந்து மிராக்கிள் பேபி. இது டாக்டருக்கே பெரிய சேலஞ்சு. 10 வருஷம் குழந்தை இல்லை, ஆனா கன்சீவ் ஆனாங்க. ஒரே நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, வேதாத்ரி மகர்ஷியோடைய த்ரூ தட் அத நம்பிக்கையோட அவங்க வந்து இந்த ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு டெலிவரி ப்ரீடம் ஆச்சு, ஹைப்பர் டென்ஷன் ஆச்சு. ஐயோ நான் இவ்வளவு கடவுளை கும்பிடுறேன், எனக்கே இவ்வளவு கஷ்டம், அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம அவங்க பாட்டுக்கு அந்த கரெக்டான டைமுக்கு டாக்டருக்கு கிட்ட போய் கரெக்டான டைம்ல அவங்க பாட்டுக்கு வேதாத்திரியம் பிலாசபிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணதுக்கு ரியலா சோ நைஸ்ங்கம்மா. தேங்க்யூ.
வாழ்க தேங்க்யூ. வளம். உங்க நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்னோட குழந்தையோட பிக் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன்மா. சூப்பர் சூப்பர். முடிஞ்சா அத ரைட்டிங்லயும் போடுங்க. நீங்க எப்படி நீங்க பியூர் பேரியத்துல ஹவ் யூ பெனிஃபிட்டட் ஃப்ரம் வேதாத்ரியம் அண்ட் வித் திஸ் ஸ்பீச்ன்றத வந்து ரைட்டிங்லயும் போடுங்க. நம்ம நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், அவ்வளவுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். வந்து நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு காசுமே இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு என்ன 1 hour இன்டர்நெட் தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். ஆனா உங்க மனசு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஷேரிங்கு, உங்களுடைய மனசு, இந்த மாதிரிதான் நம்ம எங்கேயாச்சும் நம்ம தான் தேடி போகணும். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம தான் தேடி போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் போய் சேருட்டோம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். லக்கி பேபி, லக்கி மதர். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு வந்து 10 years கழிச்சு தாம்மா பிறந்திருக்கு. எங்க அம்மா வேதாத்திரத்தை வந்து வேதாத்திரையை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லாவே பிறந்தா. செகண்ட் டே வந்து ப்ரீமெச்சூர் பேபி ஆயிட்டா. 7.5 மாசத்துலயே பிறந்துட்டாமா. அவளை வந்து நான் 6 நாள் கழிச்சுதான் அந்த குழந்தைய நான் பாத்திருக்கேன். நானும் மதர் பண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அந்த குழந்தைய. அதனால என்னவோ ஒரு முருகனை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். 6 நாள் கழிச்சுதான் நான் அந்த குழந்தைய பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதனால நான் சந்தோஷப்பட்டேன். யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் 2 குழந்தையும் கொடுப்பேன். நீங்க கொஞ்ச நேரம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுப்பேன். அப்படிதான் நான் இருந்தேன். எனக்கு வந்து சின்ன குழந்தைங்க 3 years 4 years இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க 2 குழந்தைங்களும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து வெளியில போய் தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு வந்து உடனே சளி பிடிச்சிடுது. கொஞ்சம் டஸ்ட் வந்தாலும் டஸ்ட் அலர்ஜி மாதிரி தும்ப ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. இது ஏமா இத மாதிரி ஆகுது? 2 பேருமே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு கேள்விமா, அவங்களை வந்து நம்ம எப்பி வந்து எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஏதாவது பதில் சொன்னா சில டைம் கோவப்படுறாங்க, சில டைம் அமைதியா அன்பா சொன்னா கேட்டுக்கிறாங்க, சில டைம் இந்த டீனேஜ் பசங்களை எப்படி வழி நடத்தி எடுத்துட்டு போறது? இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த மாசம் டாபிக்கே இதுதாங்க. ஏன்னா நம்ம பாருங்க பியூர் பேரியம் கவர் பண்றதுக்கே நமக்கு 45 minutes பத்துல, கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் பத்துல இல்லைங்களா? சோ நெக்ஸ்ட் மந்த் டாபிக்கே இதுதான். நீங்க நெக்ஸ்ட் மந்த்தும் கேளுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பியூர் பேரியம் எல்லாம் தாண்டி எவ்வளவு ஏஜுங்கம்மா உங்களுக்கு? எனக்கு வந்து 47 49 ஆயிட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து 35ல வந்திருக்கு, செகண்ட் டெலிவரி வந்து 37. சூப்பர். இப்ப இது கேட்டதுனால பாருங்க உங்களுடைய பியூர்பேரியம் ஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு பிளாஷ்பேக் வந்துச்சு. நம்ம வந்து நம்ம பிளஸிங்ஸ்னால வேதாத்ரி மாஷி இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால நம்ம குழந்தைங்க அந்த ஸ்டேஜ் நீங்க தாண்டிட்டீங்க. அடுத்தது வந்து பேரண்டிங் வந்து ரியலாவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு போஸ்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? கண்டிப்பா நான் வந்து நீங்க அந்த குழந்தைக்கு வாழ்த்துங்க. அடோலசென்ட் ஏஜ்ல அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப கோல்டு வாட்டர்ல அவங்களுக்கு அலர்ஜி வருதுன்னா இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் பாட்டில்ல எடுத்துட்டு போங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கூட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடோலசென்ட் ஏஜ்ல அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அவங்க திங்கிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. திருப்பி வாழ்த்துங்க. முடிஞ்சா நீங்க அந்த சம்மர் கேம்ப், ஆலியார்ல சம்மர் கேம்ப் இருக்கு பாருங்க, அதுல கண்டிப்பா நீங்க போடுங்க. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம். ஏன்னா அது பேக்கேஜ் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிடுது. ஏன்னா நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனாலும் உங்க வீட்டுக்கிட்ட இந்த சென்டர் இருந்துச்சுன்னா அவங்கள அதுல போடுங்க. ஏன்னா யோகா மெடிடேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் அடோலசென்ட் ஸ்டேஜ்லயே நம்ம வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அவங்க இப்ப என்விரான்மெண்டல் எக்ஸ்போஜர் நம்ம கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறாங்க, என்விரான்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்போ நம்ம அந்த யோகா மெடிடேஷன் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புரிதல் இருக்கும். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சேலம் கலைச்செல்வி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. எனக்கு உங்க உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிய வந்ததுமா. எனக்கு ஒரு சின்ன டவுட். நமக்கு லேடிஸ், எனக்கு 64 வயசு ஆகுதுமா. பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகமா பண்றது? அது என்ன?
ஸ்பாப்ஸ்மியருங்கிறது சர்வைக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றது ரூல் அவுட் பண்றதுக்கோசரம் செய்வாங்க. நார்மலா மெனோபாஸ் ஏஜ் வரும்போது ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்வைக்கல் கேன்சருங்கிறது ப்ரிவென்டபிள் டிசீசஸ். ஏதாச்சும் மெடிக்கல் நீங்க ஏன் டாக்டர் கிட்ட போனீங்க? 64 இயர்ஸ் ஆகுது, நீங்க ஏன் டாக்டர் கிட்ட போனீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுங்களா? அவங்க மியூட் ஆயிட்டாங்கம்மா. சரி, ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்க போயிருப்பாங்க. இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு அல்ட்ராசவுண்டு, ஒரு பிளட் டெஸ்டும், ஒரு பேப்ஸ்மியரும், ஏன்னா எவ்ரி 2 இயர்ஸ் பேப்ஸ்மியர் எடுன்னு சொல்லுவாங்க. நீங்க அது பண்ணிக்கங்க. அது நார்மலா வந்துச்சுன்னா ஹாப்பி, உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த கொஸ்டினுக்கு நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க சொல்லும் போது நல்ல குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க 5 இயர்ஸ் ஆனாலும் ஒர்க்கிங் உமன்ஸ் கேப் கொடுத்தாலும் அந்த குழந்தைக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒவ்வொரு ஹவர்ஸ் அந்த குழந்தையோட நீங்க ஸ்பெண்ட் பண்றதும் அந்த சைல்டு லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னீங்கம்மா. அது எனக்கு நல்லா தெரிஞ்சுதுமா. நான் என் பிள்ளைங்களும் நான் தாம்மா வளர்த்தேன். பக்கத்துல வந்து பேபி சிட்டிங் எல்லாம் பிள்ளைங்க போவாங்க. பேபி சிட்டிங் நிறைய குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்குமா. அப்போ நீங்க சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்ல வேல்யூபிளா இருந்தது. அந்த குழந்தைக்கு நம்ம காஸ்ட்லியா எதுவும் வாங்கி கொடுக்கல, நார்மல் திங்ஸ் கொடுத்து நம்ம கேர் பண்ணி வளர்த்தோம்னா இட்ஸ் மோர் வேல்யூபிள் அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். அம்மா உங்க ஏஜ், நீங்க எந்த ஊரு? நீங்க அம்மா நான் உமையால் 45 வயசுமா. நான் தேவக்கோட்டையில இருந்து இப்போதைக்கு பேசுறேன். உங்க குழந்தைக்கு எவ்வளவு வயசுங்கம்மா? அம்மா என் பெரிய பொண்ணு வந்து 19 இயர்ஸ்மா, BE ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காமா. சின்ன பிள்ளைங்களுக்கு 15 இயர்ஸ், 14 இயர்ஸ் பாருங்க. உங்க மனசார ஒரு சாட்டிஸ்ஃபைடு இந்த ஸ்பீச் கேட்டதுனால. பியூர் பேரியம்ல இருக்கிறவங்க தான் கேட்கணும்னு இல்ல, ஆனா நமக்கு மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் பாருங்க. நாம வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப சிலருக்கு அந்த ஏக்கம் இருக்கும், நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கல. பசங்களே சொல்லி காட்டுவாங்க, நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படிம்பாங்க. அதான் நாம சொன்ன, ஒரு வீட்டுல கிச்சன்ல இருந்து ஒரு கரண்டியும் தட்டும் கொடுத்தாலே போதும், அந்த சவுண்டே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அந்த மாதிரி நாம குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டைமும் நம்மளுடைய அன்பும். அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டியா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் அம்மா. நன்றிகள் அம்மா. அவங்க மியூட் ஆயிட்டாங்கம்மா. அடுத்ததாக இந்திரன் ஆழியார் அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் இந்திராணி ராமச்சந்திரன் பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. உங்க ஏஜ், நீங்க எந்த பிளேஸ்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். 81மா எனக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் சொல்லும் போது பழைய ஞாபகம் வந்துடுச்சுமா. நான் பிறந்த உடனே அம்மா இருந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் நான் கன்சீவ் ஆகி குழந்தை டெலிவரி ஆக வரைக்கும் நாம் இறந்துருவோம், நம்ம அம்மா மாதிரி நாம இறந்துருவோன்ற ஒரு இனம் புரியாத ஒரு நினைப்புமா. ஆனா கடவுள் அருளால அப்ப எனக்கு மகிழ்ச்சி தெரியாது. அவன் குழந்தை பெரிய ஆஸ்பத்திரியில பிறந்தான், நல்லாவே இருந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற 3 பிள்ளைங்களும் வீட்டில தான் நார்மல் டெலிவரி. அழகாக 4 பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு சின்ன டிசீஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு. செரிமானம், டைஜஷன் ப்ராப்ளம் 4 பேருக்கும் இருக்கு. அதுக்கு நாங்க சின்ன காரணம் அம்மா வேதாத்திரி வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு, ஃபீட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் ஆயிடும், வாட்சை பார்த்துக்கிட்டே பண்ணுவேன். அவங்க அப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு கொடுக்க சொல்லி எங்க அம்மா கம்பல் பண்ணுவாங்க. தொண்டை காஞ்சி போவோம், நீ வர வரைக்கும் கொடுத்துட்டு போம்பாங்க. அப்ப எங்களுக்கு 2 மாசம்தான் லீவு. கொடுக்கும்போது எடுக்க முடியாது. ஐயோ மணி ஆயிடுச்சுடான்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி கீழே கத்த போட்டுட்டு நான் ஓடுவேன். அது ஒரு காரணமா இருக்குமோன்னு இப்ப நீங்க பேசும்போது எனக்கு தோணுதுமா. இன்னொரு சின்ன கேள்வி. எனக்கு அடிக்கடி வருஷம் சம்மர்ல யூரின் ப்ராப்ளம் வந்துடுது. அதை நான் கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி அதனாலதான்
இந்த பிரச்சனை அப்படின்னு முதல்ல அந்த காரணத்தை அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்ததும்மா. ஒவ்வொரு தடவை நான் சஃபர் பண்றேன். அப்ப இவங்க அதே டாக்டர் தான் சொல்றாங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி, அதனால இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க, இது காமன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. இன்னொன்னு, நான் 4வது பிள்ளைய வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணோம்மா. அந்த டேப்லெட் எங்க ஃபேமிலி டாக்டர் டேப்லெட் 3 கொடுத்தாரு. இந்த 3 சாப்பிடுங்க. எனக்கு இஷ்டம் இல்லை, அவரு காந்தியவாதி, எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனாலும் நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால கொடுக்குறேன், இதை மட்டும் சாப்பிடுங்க, இதுக்கு மேல நான் வைத்தியம் பண்ண மாட்டேன்ட்டாருமா. அது சாப்பிட்ட பிறகும் குழந்தை கொலாப்ஸ் ஆகல, நல்ல விதமா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுமா. இப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்காமா. அப்பானா உயிர், அப்பாவுக்கு ஒண்ணுன்னா உடனே. ஆனா எனக்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி தெரியுது. ஆனா நாங்க இப்போ 2 பேரும் அவனோட கஸ்டடியில தான் இருக்கோம். நல்லா பாத்துக்கிறாங்க, மருமகன் நல்லா பாத்துக்கிறா. இந்த சின்ன குறை இதனால இருக்குமோ, நாம இப்படி வேண்டாம்னு நினைச்சதுனால, இதுக்கு தயவு செய்து எனக்கு பதில் சொல்லுங்கம்மா. ஏற்கனவே உங்களோட பேசியிருக்கேன், 1 மணி நேரம் பேசியிருக்கேன். ரொம்ப நன்றிமா. பாருங்க, இதுக்குதான் நாம இந்த மாதிரி 80+ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட பேசும்போது 2 நிமிஷத்துல ஃபுல் லைஃப் ஸ்டோரி நமக்கு என்னென்ன லெசன் சொல்லி கொடுத்தாங்க பாருங்களேன். பியூர்பேரியத்துல அவங்களுக்கு ஒரு பயம், ஏன்னா அவங்க பிறந்ததும் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஐயோ நாமளும் இறந்து போயிடுமான்னு. இன்னைக்கு நம்ம டாபிக்கே அதுதானே. ஐயோ நாமளும் இறந்து போயிடுமான்ற பயத்திலேயே அந்த அம்மா டெலிவரி பண்ணாங்க. அப்பவும் எவ்வளவு பிரேவ் லேடி பாருங்க இவங்க, இந்திரா ராமச்சந்திரன் அம்மா எவ்வளவு பிரேவ் பாருங்க. 4 குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஒரு வாட்டி டெலிவரி பண்ணும் போது ஐயோ நம்ம இறந்துடுவோன்ற பயம் அவங்க ஆள் மனசுல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அவங்க டெலிவரி பண்ணி அந்த காலத்திலேயே ஒர்க்குக்கும் போறாங்க, ஃபீடும் பண்றாங்க எல்லாத்துக்கும். அந்த காலத்திலேயே பாவம் அவங்க 3 குழந்தை போதும்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. 4வது குழந்தை பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. பட் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அந்த குழந்தைய எடுத்துடலான்னு நினைச்சாங்க. பட் ஆனா அந்த குழந்தையோட ஆயுசு கெட்டி. அதுதானே கர்மா. நம்ம என்னதான் எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த குழந்தையோட ஆயுசு கெட்டி. அது அந்த என்ன கர்ம வினையில அந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை அது அதனுடைய கர்மாஸ் இல்லைங்களா. ஆனா அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அந்த குழந்தைதான் எங்களை அன்பா பாத்துக்குதுன்ட்டு. பாருங்க, அந்த மீதி 3 குழந்தை, ஒரு ஆம்பளை பையன், மீதி 3 பசங்க அவங்க லைஃப் பார்த்துட்டு போறாங்க. இந்த லாஸ்ட் குழந்தை கூட தான் இவங்க இருக்கிறாங்க, அன்பா பாத்துக்குது அந்த குழந்தை. இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா ரியலா லக்கி. இந்த காலத்துல பசங்க எல்லாம் பிஸி. எந்த குழந்தை அப்பா அம்மாவை கூட வச்சு பாத்துக்கிறாங்க? உங்களுக்கு பையன் ரொம்ப அன்பா பாத்துக்கிறான், மருமகளும் ரொம்ப அன்பா பாத்துக்குது, வேற பசங்க கூடயும் இருக்கீங்க. நீங்க ரியலாவே பிளஸ்டு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு மனசுக்குள்ள உருக்குது. ஏன்னா ஐயோ நாம அந்த மாதிரி சாப்பிட்டு குழந்தை வேணான்னு நினைச்சோமே, அதனாலதான் நாம இந்த பையன் இப்படி பண்றானோன்ற விஷயம் உங்க மனசுல இருக்கு. அந்த இன்னைக்கே நீங்க தூக்கி போட்டுருங்க, இப்பவே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்க நினைச்சா கூட அவனுடைய ஆயுசு கெட்டியா இருக்கிறதுனாலதான் அவன் குழந்தை பிறந்து வந்தான். அந்த டாக்டருக்கு இஷ்டமே இல்லை. அப்போ அவங்க மருந்து கொடுத்தாங்க. சில அந்த மருந்துலயே அவங்க போயிருந்திருக்கலாமே. ஆனா அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு அன்பா பாத்துக்கிறாங்க. அந்த அன்பை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க லைஃப்ல எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. 81 இயர்ஸ் ஆயிட்டீங்க. நீங்க பியூர்பேரியம்லயும் தைரியமா நீங்க இருந்திருக்கீங்க, இப்பவும் தைரியமா இருக்கீங்க. ஆனா அவன் அன்பு காட்டல, அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கும். ஆனா நீங்க அவனுக்கு டெய்லி பிளஸ் பண்ணுங்க, டெய்லி அன்பு காட்டுங்க. இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம இந்த குரூப்பா பேசிக்கிட்டதோட நம்ம விட்டுடலாம். ஆனா நீங்க சாரி கடவுளே சாரி, ஒரு தாட் நம்ம நினைச்சிட்டுமே, நம்ம அந்த 5-fold இதுல என்ன சொல்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த தவறை என்னை மன்னித்து விடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது நீங்க தெரியாத செஞ்ச தவறு. உங்களுக்கு 4வது குழந்தைய பாத்துக்க முடியுமோ இல்லையோன்ற ஒரு ஆதங்கம், அதனாலதான் நீங்க அப்படி சொன்னீங்க. கடவுளே என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பிளஸ் பண்ணிட்டே இருங்க. இதோட இது சரியாயிடும், உங்க மனசும் சரியாயிடும், இந்த இஷ்யூவும் சரியாயிடும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேரம் கருதின 3 பேர் இருக்காங்கம்மா.
ஃபாஸ்டா நம்ம பேசிடல. ஏன்னா ஒரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பெரும்பெரும் ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஷ்பேக் வருது, நியூ இது வருது. நம்ம அந்த 3 கொஸ்டினையும் முடிச்சிடலாமா சீக்கிரமா? ஓகேங்கம்மா. விக்கி ஸ்கை அம்மா, உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் ஆசிரியர், மனவளக்கலை ஆசிரியர், துணை பேராசிரியர் அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுறேங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய உரை நிறைய அனுபவங்கள், கேள்வி பதில் எல்லாமே ஆசிரியரா நிறைய உளவியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. இங்க எங்களுடைய மனவளக்கலை மன்றத்துல இருந்து நிச்சயமா பங்கெடுத்து இருப்பாங்க, நிறைய பேர் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா. கேள்விகள் எதுவும் இல்லை. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. குருவம்மாள். வாழ்க வளமுடன். டாக்டர்மா வாழ்க வளமுடன். ஒரு லேடி பேசுனாங்கல்லம்மா, ப்ரீமெச்சூர் பேபி. அவங்க 2 வேர்ட் சொல்லுங்கம்மா. உங்க ஏஜ், எந்த ஊரு, உங்களை பத்தி ஒரு. நானு குருவம்மாள்மா. ஏஜ் 74 இயர்ஸ், ஃப்ரம் மதுரை. சூப்பர். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இங்க முன்னாடி ஒரு அம்மா ப்ரீமெச்சூர் பேபியை பத்தி உங்ககிட்ட பேசுனாங்க. அந்த பேபியை பார்க்க முடியுமா வீடியோல? வேண்டாம், விடுங்கம்மா, பரவாயில்ல. நம்ம அப்படியே கூட நம்ம வாழ்த்தலாம். வாழ்த்திட்டே இருக்கோம். அப்புறங்கம்மா, உங்களுடைய ஸ்பீச் அப்பா எவ்வளவு அற்புதமா இருக்குங்கம்மா. எங்களுக்கே இப்போ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு உங்களோட ஸ்பீச். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மா இவ்வளவு சொல்லி இருக்கிறத வச்சு பார்த்தா நம்ம வீட்லயும் யாருக்காவது ஒரு குழந்தை பிறக்கட்டுமே, நம்ம இத பூரா அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்கம்மா. அது சொல்றதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. இப்போ குழந்தை பிறந்தா நம்ம இப்படி எல்லாம் வளர்த்துலாமோ, ஏன்னா தெரியாம வளர்த்துட்டோம், அவங்க பாட்டுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப தெரிஞ்சு நம்ம அன்பா ஹாப்பியா வளர்த்தும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும் வந்திருக்குன்னா அது ரியலாவே சோ ஹாப்பி. மிக்க நன்றி அம்மா, குரு அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். அது உண்மைதாங்கம்மா. அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. என்ன ஒரு விஷயம்னா சீக்கிரமா முடிச்சிடறேன். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்தா, ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு தம்பி பிறந்தான். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர்லாக்கெல்லாம் வரிசையா பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம். அப்ப எங்க மாமியார் சொன்னாங்க, இதுவும் பொண்ணாதான் இருக்கும், ஜாதகம் பார்த்துட்டோம், இது வேண்டாம், அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதோட எஃபெக்ட் இருக்குமா என்னமோ தெரியல. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவோம். நம்ம எதுக்கு இருக்கணும், கடவுள் சும்மா, வேதாந்திரியம் சும்மா, அதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்ற மாதிரியே தான் பேசுவோம். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் பேசுவோம். அவனுக்கு எப்படி நம்ம நம்பிக்கை கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த ஊருமா நீங்க? நான் கும்பகோணம், விஜயலட்சுமிமா. எவ்வளவு ஏஜுங்கம்மா? எனக்கு 45மா. உங்க சன்னுக்கு அதாங்க கேர்ள் 10th படிக்கிறான். ஆனா நல்ல மெச்சூர்டான பையன், நல்ல படிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா மனசளவுல ரொம்ப சோர்வா இருப்பான், ஒரு பிரிஸ்கா இருக்க மாட்டேன்றான். ஆனா பிரில்லியண்டா இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா லைஃப்ல எதுவும் நடக்கல, நெகட்டிவா தான் நினைக்கிறான் எல்லாத்தையுமே. சாமி கும்பிடக்கூடாது, வேதாந்திரியம் சுத்தமா போய் அப்படின்னுவான். அவனுக்கு எப்படி நம்ம சொல்றது, ஒழுக்கம்னா என்ன? ஒரே பையனான்னு கேட்டாங்கம்மா, அதுக்கு பதில் சொல்லிடுங்க. என்னம்மா? ஒரே பையனான்னு கேட்டாங்க. ஆமா, ஒரே பையன்தான். இந்த பையனை தான் இது கேர்ளா இருக்கும் நீ எடுத்துருன்ட்டு உங்க மாமியார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவன் இப்ப 10th தாங்கம்மா படிக்கிறான். அவன் 10th-னா 15 இயர்ஸ்ங்களா அவனுக்கு? ஆமாமா. ஓகே ஓகே. ஆனா அவனுக்கு இன்னுமே பயங்கர ஃபியூச்சர் இருக்கு. விடுங்க, நீங்க அவங்களை எப்படியாச்சும் அவங்களுக்கு
அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வேதாத்திரியத்தை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் அவங்க மைண்ட்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஏன்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சமா நீங்க பேசுங்க, இல்லைன்னா அந்த அடோலசன்ட் கேம்ப்ல போடுங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் நான் அடோலசன்ட் பத்தி தான் நான் பேசுறேன். கண்டிப்பா நீங்க அடோலசன்ட் கேம்ப்ல போங்க. அந்த ஆலியார்லயே அது நடக்குது பாருங்க. இல்ல இப்ப எல்லாம் நிறைய மன்றத்துல அவங்களே நடத்துறாங்க. இப்ப கத்தார்ல நடக்குது, துபாயில நடக்குது, எல்லா இடத்துலயுமே வந்து அடோலசன்ட்டுக்குன்னே சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே போடக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணி தான் போடணும். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணா அது நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். பையன் பாவம் அடோலசென்ட் ஏஜ்ல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அவங்க எந்த என்விரான்மெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆனாங்களோ, எங்க யாரு அவங்கள நெகட்டிவ் ஆட்டிடியூட் போட்டாங்களோ தெரியாது நம்மளுக்கு. பட் நீங்க கண்டிப்பா நீங்க வாழ்த்துங்க, கவலைப்படாதீங்க. வந்து பெண்ணா இருக்கும் அதை எடுத்துருன்னு சொன்னா கூட ஒரு சூப்பரான ஆணா, ஏன்னா ஆண் பெண்ணுக்கு இன்னைக்கு டிஃபரன்ஸே இல்லை. எல்லாரும் நல்லா வளர்ந்தாலே போதும். ஆணா பிறந்தாலும் இப்படி இருக்கிறானே, நெகட்டிவா இருக்கானேன்னு உங்களுக்கு கவலையா இருக்கு. பட் ஆனா பாசிட்டிவா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்களும் வாழ்த்துங்க, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அவன் வாயை திறந்து பேசிட்டோம். ஏன்னா அவன் உங்ககிட்ட மட்டும்தான், அம்மா கிட்ட தானே, ஒரே பையன், அம்மா கிட்ட மட்டும் தானே க்ளோஸா இருக்க முடியும். அப்பா கிட்டயும் பேச வைங்க, அப்பாவுக்கும் அன்பா. நீங்க வந்து நெகட்டிவா எதுவும் சொல்லாதீங்க. அவன் என்ன சொல்ல வரான்றத மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்குன்றது உங்களுக்கு புரியுங்கம்மா. புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா திருத்தலாம். நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம், வாழ்த்துறோம். கண்டிப்பா இவன் நல்ல சூப்பரா வருவா உங்க சன்னு. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். சுஷீலாம்மா, மிக்க நன்றி அம்மா, இவ்வளவு அற்புதமா இதை நடத்தி கொடுத்தீங்க. லாங் கொஸ்டின்ஸா நம்ம ஆன்சர் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாமே ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. இதோட முடிச்சுக்கலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.